ஹே ஹாய் ஃபேம்ஸ், இப்போ ஒரு புதுவிதமான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஷாம் அண்ட் ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் வந்து பிறக்கிறான். அவன் பேர் பியூ. இவனை மனநோயாளின்ட்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னா, இவன் கண்ணுக்கு மட்டும் ஒரு அரைக்கப்பை தென்படும். இவன் அங்கே பாருங்கள், உங்கள் பின்னாடி அரைக்கப்பை நின்றுட்டு இருக்குன்ட்டு சொல்லுவான். பட் இவனை யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க அப்பாவே இவனை பயங்கரமாக திட்டுவாங்க. ஏய், பெரியவங்க முன்னாடி இந்த மாதிரியா பேசுவ, அவ்வளோதான் உனக்கு, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, உனக்கு வந்து மனநோயாளி தான் இருக்க அப்படின்ட்டு இவனை எல்லாருமே திட்டுவாங்க. பட் அதெல்லாம் இவன் வந்து பொருட்படுத்தாமல் அந்த பேயை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த அரைக்கப்பை என்ன பண்ணுன்னா, பலவீனமான மக்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணும். அப்புறம் அவங்க பைத்தியம் பிடிச்சி அவங்களோட ஃபேமிலியை அவங்க கையாலேயே வந்து கொலை பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்படின்னா கத்தியால் கண்ணில் குத்தியே சாகடிக்கும். இந்த அரைக்கப்பை யாருமே கூப்பிடாமலேயே இந்த அரைக்கப்பையே வந்து எல்லாருமே கொலை பண்ணது. அதனால் இதை விருந்தினர்ன்ட்டு சொல்லுவாங்க. இந்த பேய் எப்படியெல்லாம் இவங்களை ஆட்டி படைக்குதுன்ட்டு இந்த ட்ராமாக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ மறக்காமல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான கடலை தான் காமிக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கடல். அந்த கடலில் ஒரு பாட்டி வந்து ரெஸ்டாரண்ட்டோட ஆடை கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கப்புள்ஸ் எல்லாருமே ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஆஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பாட்டிமா அவங்க கடையோட ரெஸ்டாரண்ட் பேப்பரை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. பட் ஒரு சிலர் பேர் வாங்காமல் போகிறாங்க. இந்த ஒரு லூஸு ஆப்போசிட்டில் கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த லூஸு என்ன பண்ணணும், ஒன்று வாங்கணும், இல்லைனா வாங்காமனா போயிடணும். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பாட்டிமா கொடுக்க சொல்ல அது அந்த ஆடை வந்து கீழே தட்டி விட்டுருது. அதனால இந்த பாட்டிமாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்களேன்னு. அந்த கப்புள்ஸும் போயிடுறாங்க. இந்த பாட்டிக்கு என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க உடம்புல ஏதோ வந்து புகுந்த மாதிரி அவங்க உணர்றாங்க. சரி, எல்லாம் நார்மலாகிடுன்னு சொல்லிட்டு கீழே உக்காந்துக்கிறாங்க. அந்த ஆடை கீழே தள்ளி போட்டு போனால அந்த பொண்ணு என்ன பண்ணுறன்னா, இந்த பாட்டிமாக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு இருக்கா. அப்போது இந்த பாட்டிமாக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. கழுத்து நரம்பெல்லாம் இழுக்குது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போது தான் என்ன ஆகுதுன்னா, அந்த பாட்டிமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கத்தியாலேயே ஃபுல்லாக அப்படியே கண்ணில் எல்லாமே வந்து குத்தி சாகடிச்சிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. அந்த அரைக்கப்பை அந்த மனிதருக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அந்த டைமில் தெரியாது. அவங்க மனிதராகவே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயம் மக்களை பிடிச்சிக்கிறதுனால அது அவங்களோட வீக்னஸை பயன்படுத்தி அவங்க உடம்புக்குள்ளே போகுது. அதனால் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. பட் அது ரொம்ப நாளாக இருக்காது. அந்த ஒருத்தர் உடம்புல இன்னொருத்தர் புகுந்துக்கிற மாதிரி இது மாறி மாறி இன்னொருத்தர் உடம்புல போயிட்டே இருக்கும். போகிறது இல்லாமல் எல்லாருமே வந்து சாகடிக்கும். ஸோ இது கண்டினியூஸாக தொடருதா இல்லையான்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது 20 இயர்ஸ்க்கு பேக் போகிறாங்க. அப்போது தான் ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமம் பேர் காயன்ஜிக். அந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து வயசானவங்க, பெரியவங்க, எல்லா குழந்தைங்களும் இருக்காங்க. அப்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இயர் வந்து நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உள்ளேருந்து ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவன் தான் நம்ம பியாங். அவன் என்ன பண்ணுறான்னா, டிவி பார்த்துட்டு இருக்கான். இங்கே வெளியே அவங்க அப்பா, அவங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே வெளியே இருக்காங்க. இவனை கூப்பிட்றாங்க, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவன் வராமல் டிவி சவுண்டை அதிகமாக வச்சுக்கிறான். அவங்க அப்பாவுக்கு உடனே கோவம் வந்துடுது. பெரியவங்க கூப்பிட்றாங்க, என்ன நீ திமிரா உள்ளேயே உட்காந்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வந்து பெரியவங்கள மதிக்க தெரியாதா அப்படின்ட்டு அவங்க அப்பா கத்துறாரு. இவன் உடனே என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறான். ஏன் அந்த மாதிரி முறைக்கிறான்னா, பியாங் சொல்கிறா, உங்கள் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கான்ட்டு சொல்ல அவங்க என்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கா, எங்கள் பின்னாடி யார் இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முடியே இல்லைன்ட்டு சொல்கிறான். அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அவங்க அப்பா உள்ளே வந்து, ஏன் இந்தமாரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அவங்க தாத்தா, இல்லைப்பா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவங்களோட பொண்ணு ஒரு கேன்சரால் இறந்துட்டா, அவள் வலியால் அவ்வளோ துடிச்சா, அதை தான் இப்போது பியாங் பார்த்துட்டு இருக்கான்ட்டு சொல்ல, அப்போது அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாரு. நீ இனிமேல் எல்லோரும் முன்னாடி இந்த மாதிரி என்னை பண்ணியன்னா அவ்வளோதான் உனக்குன்ட்டு அவர் கத்திட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் அவனுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டு.
அவங்க அம்மா சரி விடு நீ எதுவும் பயப்படாத நான் இருக்கேன் உன் கூடன்ட்டு சொல்ல அதுக்கு அவன் அம்மா எனக்கு ஏதாச்சும் நடக்குதா ஏம்மா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்ட்டு கேட்குறான். இல்லைப்பா உனக்கு எதுவும் ஆகலை நான் தான் கூட இருக்கேன்ல உனக்கு ஏதாச்சும் நீ பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட சொல்லுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க கிராமத்தோட அந்த வெஸ்ட் சீ கிட்ட ப்ரே பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போது பியாங்கும் அவங்க கூட இருக்க ஒரு அங்குளும் வந்து 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போது அவன் கேட்குறான் எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறான். நம்ம ஏன் அந்த கடலுக்கு பூஜை பண்ண போகிறோன்னா இந்த கிராம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு நாள் பேயெல்லாம் பயங்கரமாக ஓட்டுவாங்க. அதனால அந்த கடல்கிட்ட பேயெல்லாம் ஓட்ட போனாங்க. பட் அவங்களால அந்த பேயை ஓட்ட முடியல. அந்த பேய் ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருந்ததுனால அந்த பேயை ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. ஃபெயிலும் ஆயிடுச்சு. இந்த மனிதன் காட்டுத்தனமாகவே ஆகிட்டான். ஒரு மிருகமாகவே மாறிட்டான். என்ன பண்ணான்னா அந்த கடல்கிட்டேயே கத்தி எடுத்து அவன் கண்ணையே குத்திக்கிட்டான். சரி மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவன் செத்துட்டான்ட்டு நினச்சி போயிட்டாங்க. பட் அவன் சாகாமல் அந்த கடலையே ஒரு சில நாட்களாக அவன் உயிரோடவே இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பயந்து அதோட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலை பார்த்தாவே பார்க் வரான் ஷான் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. குடும்பம்லாம் எல்லோரும் நல்லா இருக்கணும், பசங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூஜையெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடல்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பூஜை பண்ணதையெல்லாம் கூடவே பியங் கூட ஒரு அங்கிள் இருந்தால அவனும் கூட போகிறான். எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இவன் மட்டும் அந்த பூஜையை பண்ணாங்கல்ல ஒரு பூவெல்லாம் இருக்குது அதை கடலை எடுத்துன்னு போயிட்டு கரைக்க போகிறாங்க. இவனும் கூடவே போயிட்டு எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இவன் மட்டும் தண்ணிலேயே விழுந்துடுறான். இவனை பற்றி எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவனும் என்ன பண்ணுறான்னா இவனும் சிரிக்கிறான். சரி எழுந்து வரலான்ட்டு வரப்போ பின்னாடி ஏதோ அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. இவனும் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா சரி நம்ம போகலாம் இங்கே எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு காலை வைக்கிறான். உடனே வந்து அந்த தண்ணிக்குள்ளவே ஏதோ ஒன்று இழுத்துட்டு போயிடுச்சு. எல்லாருமே வந்து கத்துறாங்க எங்கடா இருக்க வெளியே வரான்ட்டு. பட் அவன் வெளியவே வரல. அவங்க பேய் எல்லாம் ஓட்டுவாங்கள்ல அந்த பாட்டி அவங்க சொல்கிறாங்க ஷான் திரும்பி வந்துடுச்சுன்ட்டு எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் உக்காந்துட்டு இருக்கான். எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்துருக்காங்க. இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போகிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா கழுத்துக்கிட்ட சுரிஞ்சு அவன் வெறும் கையில் தான் சொல்கிறான். பட் ரத்தம் வந்து அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு கை கால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆகுது. எல்லாருமே பயப்படுறாங்க. அமைதியாக உக்காந்துட்டு இருந்தவன் கத்தி எடுத்துன்னு போயிட்டு அந்த சொல்லிட்டு போனார்ல அந்த தாத்தாவை குத்திடுறான். எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. என்னடா பண்ணுறேன்ட்டு எல்லாருமே பிடிக்கிறாங்க. அவனுக்குள்ளே தான் வந்து அந்த ஷான் பேய் வந்து ஊடுருவிடுச்சுல்ல அது வந்து அரக்கனாக மாறிட்டதால் எல்லாருமே வந்து கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. பட் வந்து அவனை பிடிக்கவே முடியல. அதையும் மீறி எல்லாருமே வந்து தூக்கி போட்டுட்டு அவன் வந்து நிற்கிறான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்ட்டு உள்ளேருந்து ஒரு பாட்டி வந்து கத்துறாங்க. கையில் இருந்த கத்தியை போடுன்னு சொல்லலாம் போடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் அவன் போடாமல் அந்த பார்க் வந்து அவன் கண்ணாலே கத்தி வச்சு குத்திருப்பான்ல அதுதான் இவனும் பண்ணுறான். ஏன்னா உடம்புல தான் வந்து அந்த ஷான் பேய் இருக்குது. அதனால் இவனுமே அந்த கத்தியத்தை அவன் கண்ணிலே குத்திட்டு உள்ளே வந்து பியாங் வரான். பியாங் இவனை பார்த்துட்டான். இந்த அங்கிள் தான் நம்மக்கிட்ட சொன்னார் ஏன் இப்போது இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போது அந்த பார்க் அந்த பேய் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு அவனும் பயந்து போயிட்டு 2 பேருமே கத்தி கீழே விழுந்துறாங்க. நெக்ஸ்ட்டு பியான் வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு அவனை படக்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் ஆயிருக்குன்ட்டு கேட்குறாங்க. இல்லை இவனுக்கு இன்னும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவன் அப்போ தான் வந்து கண்ணை திறக்கிறான். அவங்க அம்மா கேட்குறாங்க இவனுக்கு இப்போ கண்ணு தெரியுதா இப்போ 2 கண்ணுமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறான். 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதிரி அந்த சைடு பார்த்துட்டு அலற ஸ்டார்ட் பண்ணுறான். என்னாச்சுன்ட்டு அவங்க அம்மா கேட்குறான். அம்மா அங்கே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். சரி என்கிட்ட சொல்லு அம்மாக்கிட்ட எது இருந்தாலும் சொல்லுன்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா அம்மா அது வந்து இங்கே தான் இருக்குது அது சொல்லுது நான் எல்லாருமே கொல்ல போகிறேன்ட்டு சொல்லுது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இவங்க சொல்கிறத யாருமே நம்பவே இல்லை. ஆனால் அவங்க பாட்டி மட்டும் அங்கே பார்த்துட்டு அங்கே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நம்புகிறாங்க. இவங்க அப்பாவுக்கு பயங்கரமாகவே கோவம் வந்துடுது. நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் பியாங் மட்டும் இங்கே தனியாக வந்து வெளியே எழுந்து போயிட்டு இருக்கான்.
இவங்க அம்மா எழுந்து பார்த்ததும் பியாங் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு பியாங்கை தேடி அந்த வெஸ்ட் சீ கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா பியாங் தனியாக உட்காந்துட்டு இருப்பான். பட் இவங்க அம்மாவுக்கு அவன் இருக்கிறது தெரியாது. அவங்க அம்மா கத்துறாங்க, பியாங் எங்கே இருக்க, பியாங் எங்கே இருக்கன்னு கத்துறாங்க. அவன் காதில் கேட்ட உடனே அவன் எழுந்து வரான். அவனுக்குள்ளே அந்த ஷான் பேய் இருக்குதான்னு தெரியல. பட் அவன் எழுந்துக்கிற விதமே சரியில்லை. காலையில் பார்த்தா அவங்க அம்மா தண்ணியில் இறந்து கிடக்குறாங்க, மிதந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கஷ்டமாயிடுது. ஐயோ என் பொண்டாட்டி இறந்துட்டாலேன்னு கத்துறாங்க. அவங்க பாட்டியும் வந்து ரொம்பவே அழறாங்க. கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து பியாங் மேலே தான் ஏதோ அந்த ஆவி புகுந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இவனை சென்டரில் உட்கார வச்சு பேய் ஓட்டுறவங்களை கூட்டிகிட்டு வந்து பேயெல்லாம் ஓட்டுறாங்க. அப்போது அந்த பேய் ஓட்டுறாங்க, இங்கேருந்து போயிடுன்னு பியாங் பார்த்து சொல்கிறாங்க. அவனுக்கா ரொம்ப சத்தம், ஒரு மாதிரி ட்ரம்ஸ்லாம் எடுத்து கையில் கத்துறாங்க, எல்லாமே கையெல்லாம் தட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு ரொம்பவே பயமாயிடுது. அப்படியே பயத்துலேயே நடுங்கிட்டு உக்காந்துட்டு இருக்கான். எல்லாமே வந்து கத்துறாங்க, அந்த மூலெல்லாம் அடிக்கிறாங்க. அந்த பயம் வந்து இவனுக்கு ரொம்பவே அதிகமாகிடுது. அந்த பேயற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் பயங்கரமாக கத்திட்டு வந்து அவன் முன்னாடி பியாங் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கான். அவன் முன்னாடி நீ இங்கேருந்து போயிடு தான் அவனுக்கு நல்லது அப்படின்னு 2 கத்தி எடுத்துகிட்டு வந்து அவனை குத்த வராங்க. பட் அவங்களால குத்தவே முடியல. இன்னொரு டைமு குத்தலான்னு வரப்போ என்ன ஆகுதுன்னா பியாங் ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தா. அந்த பார்வையால் அவங்க தூரமாக போயிட்டு அப்படியே விழுந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த பன்னி மாதிரி ஏதோ ஒரு கறி மாதிரி சாப்பிட்டாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் வந்து அப்படியே வந்து அவங்க வாமிட் பண்ணிடுறாங்க. இங்கே பியாங் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துறான். உடனே அவங்க தாத்தா வந்து அவனை தூக்கிக்கிட்டு உண்ணாங்கலன்னு சொல்லிட்டு இவங்க தாத்தா பியாங்கை பார்த்துக்கிறாங்க. அப்போது அந்த பேய் ஓட்டுற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பயங்கரமான தீய சக்தி தான் எல்லாருமே வந்து கொல்லுது, அது வந்து இவனுக்குள்ளே தான் இருக்குதுன்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி இது வந்து எதனாலே குணப்படுத்த முடியாதுன்ட்டு அவங்க அப்பாவும் தாத்தாவும் ஃபாதர்ஸை வந்து 2 பேரையும் வர வைக்கிறாங்க. அப்போ ஃபாதர்ஸ் வந்து பார்த்துட்டு இல்லை இவனுக்கு வந்து எதுவும் பேயெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஃபாதர் வந்து அவர் பார்க்குறாரு, ஏன் இவர் இப்படி போய் சொல்கிறாருன்ட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தீய சக்தியெல்லாம் எதுவும் இல்லை, இவன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வைங்க, அப்போ தான் எனக்கு உடம்பு சரியாக்குன்னு சொல்லிட்டு ஃபாதர்ஸ் 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கு அவங்க பியாங்கோட அப்பா சொல்கிறாரு, இது இவனுக்கு ஈவில் ஸ்பிரிட் இல்லையா, இவனால தான் என்னோடய ஃபேமிலி எல்லாமே வந்து அழிஞ்சுது, இவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு இப்போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, இவனுக்கு வந்து எதுவும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அவங்க தாத்தா மட்டும் கேட்குறாரு, இப்போ இவனுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபாதர் மட்டும் வெளியே வந்துடுறாரு. 2வது இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு தம்பி, நான் உனக்கு ஏதாச்சும் பேசினான்னா நீ வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் மாதிரி ஒன்று எழுதி தராரு கையில். அவன் என்ன பண்ணுறான்னா பியாங் கையை பிடிச்சி அந்த ஃபாதரை இங்கே வாங்க, இப்போ நான் வந்து உங்ககிட்ட உன்னை சொல்லணுன்ட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா ஷான்ட்டு சொல்கிறான். அதோட அந்த சீனை கட் பண்ணி ஃபாதர்ஸ் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஷான் சொன்னால அந்த ஃபாதர்கிட்ட அவருக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னே தெரியல, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. அவர் இப்போ என்ன நிலமையில் இருக்காருன்னே அவருக்கு தெரியலை. டக்குன்னு ஃபாதர்கிட்ட வந்து, ஃபாதர் நான் இப்போ என்னோடய ஃபேமிலியை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நான் இப்போ என்னோடய ஃபேமிலியை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த ஃபாதருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்ட்டு இவரும் அப்படியே விட்டுடுறாரு. நெக்ஸ்ட்டு அவன் வந்து அவனுடைய வீட்டில் போயிட்டு சரி ஓகே இவன் எங்கே போயிருக்கான் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளவே இருக்கான். இவன் வந்து ஏதோ பேசிகிட்டே இருக்கான், டிஃப்ரெண்ட் சம்மந்தமே இல்லாமல்லாம் பேசிகிட்டு இருக்கான். வீட்டில் நாய் குலைச்சிட்டே இருக்குது. இவனுக்குள்ளே தான் வந்து அந்த ஷான் பேய் வந்து ஊடுருவிச்சு போல இருக்குது. அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பேய் வந்தாலே தெரியும்ல அவங்களுக்கே, அந்த பேய் உள்ளே வந்தாவே அவங்க பைத்தியம் பிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற அவங்களுக்கே தெரியாது, அவங்க ஃபேமிலியை அவங்களே வந்து கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபாதரும் பண்ணிட்டாரு. எல்லாமே பண்ணிவிட்டு அந்த சின்ன பையன் மட்டும் உள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்போது அந்த ஷான் வந்து இந்த சின்ன பையனை கொல்றதுக்கு தான் அது உள்ளே சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. அப்போது அவங்க அப்பா கூட பேசுறதுக்கு கூப்பிட்றான். அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். பட் அவங்க அப்பா இவ என்ன சொல்ல போகிறான்ற கேட்குறத விட்டுட்டு, நீ தானடா என்னோடய ஃபேமிலியை மொத்தமே கொலை பண்ண, நீ என் பையனே கிடையாது, நீ ஒரு பேய், நீ ஒரு தீய சக்தி, நீ இருக்கவே கூடாது அப்படின்னு கொலை பண்ணிடுறாரு.
கழுத்தை நெரிக்க வராரு. அப்போ அவங்க தாத்தா வந்து ஏய் விடுடா விடுடான்ட்டு அவங்க தாத்தா தடுத்துட்டு நீ போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லவே இவன் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறான். இவனுக்கு வந்து கரெக்டாக தெரியுது அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து அந்த ஃபாதர் வந்தார்ல அவரு மேலே தான் வந்து ஊடுருவிடுச்சு. அதனால் இவன் அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி போவான். அப்போது வர வழியில் என்ன ஆகும்னா ஒரு கார் ஒன்று வந்துட்டு இருக்கும். அப்போது ஒரு லேடியும் ஒரு பையனும் இருப்பாங்க. அந்த லேடி வந்து என்ன இவன் யாரோ ஒரு பையன் நின்றுட்டு இருக்கானேன்ட்டு அவங்க காரை ஸ்டாப் பண்ணி என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்குன்னு கேட்கவே அந்த பையன் இல்லை அதில் ஒரு சின்ன பையன் வந்து மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கவே அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தீக்காயமாக இருக்கும், அடிப்பட்ட தழும்பெல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு சரிப்பா நீ இங்கே இரு, நான் போயிட்டு உள்ளே அந்த பையனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அந்த லேடி போவாங்க. பட் உள்ளே வந்து அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார்னா இவனை கொல்ல முயற்சி செய்வார். இவன் வந்து கட்டில் இருக்கிறத ஏதோ அந்த மூச்சு சவுண்டை வச்சு அவன் கண்டுபிடிச்சிடுவான். எதனால் ஃபாதருக்குள்ளே அவன் ஊடுருச்சுன்னா அந்த ஷான் பேய் இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மக்களை தான் அந்த ஷான் பேய் வந்து ஊடுருவோம். அதனால தான் இந்த ஷான் பேய் இவனை வீக்னஸை புரிஞ்சு இவன் மேலே ஊடுருவி அவங்க ஃபேமிலி எல்லாமே கொலை பண்ணுது. பட் இதில் இவன் மட்டும்தான் வந்து தப்பிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த லேடி வந்து காப்பாற்றிடுறாங்க. இவன் வெளியே வந்துடவே அந்த லேடியை இவன் சாவடிச்சிடறான். அப்போது உள்ளே அந்த லேடியோட பையன் வந்து கேட்குறான் என்னுடைய அம்மா எங்கே போனாங்கன்ட்டு. அப்போது உள்ளே அந்த ஃபாதரோட பையன் வந்துட்டான்ல அவன் போயிட்டு உள்ளே போகாதீங்க, உள்ளே போனீங்கன்னா நீங்களும் செத்துடுவீங்க அப்படின்ட்டு அந்த ஃபாதரோட பையன் சொல்கிறான். இங்கே பியாங்கண்ணுக்கு அந்த ஃபாதர் தெரிவார். அந்த லேடி இறந்துட்டாங்க, அந்த ஃபாதர் மட்டும் தப்பிச்சு வந்துட்டான். இப்போது அந்த ஷான் போய் யார் மேலே எப்படி ஊடுருவ போகுதுன்னு தெரியல. அதோட நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் கழித்து பியாங் இப்போது ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கான். அவனோட கஸ்டமர்ஸை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு போகிறான். ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல என்ன ஆகுதுன்னா ஒரு சந்தில் அந்த ஃபாதர் அந்த அரக்கப்பை நீட்டாக இருக்கா மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. இவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடான். பட் அது ஃபாதர்லாம் கிடையாது, இவன் கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி அதே மைண்டில் இவன் வீட்டுக்கும் வந்துடான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு என்னோடய ஃபேமிலியை கொலை பண்ணது எல்லாமே நீ தானே, கூடிய சீக்கிரத்தில் நான் அவனை கண்டுபிடிக்கிறேன்ட்டு சின்ன சின்ன ஹிண்ட்டை வச்சுட்டு அப்படியே அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு சொல்ல என்ன ஆகுதுன்னா திடீர்னு மூச்சுக்கிறான். ஏன்னா அவனுடைய கனவில் ஒரு இடத்துல ஒரு ட்ரைன்ஸ்லாம் இருக்கும்ல அந்த இடம் வந்து அவன் கனவுல தெரியுது. திடீர்னு எழுந்து போயிட்டு அவன் சர்ச் பண்ணுறான் இந்த இடம் எங்கே இருக்குது, அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி மறுநாள் போயிட்டு அந்த இடத்துல பார்க்குறான். பார்த்துட்டே சொல்ல பின்னாடி ஒருத்தன் வரான். இங்கே என்னடா பண்ணுறான்னு கேட்க அவன் நீ ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறான். என்னது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணம்மா அப்படின்ட்டு இவன் கேட்க இங்கே என்னதான் இருக்குன்னு வந்து அவன் பார்த்தா ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, கில்லி அவங்க தான். காரு மேலே இருக்குது, பாடி கீழே ட்ரைன்ஸ்குள்ளே இருக்குது. அப்படி மறைச்சி வைக்கிறோம், ரெண்டுமே தானே மறைச்சி வைக்கணும். இவன் ஏன் பாடியை மட்டும் கீழே போய் மறைச்சி வச்சுருக்கான்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கேட்குறா. அதுக்கு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு என்னை கேட்டால் எனக்கு எப்படிங்க தெரியும், கொலைகாரனை எப்படி யோசிக்கிறான்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன கிரிமினல்ஸா, நம்ம நார்மல் பீப்புள் தானேட்டு அவன் கேட்க இல்லை இந்த பாடியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இது யாருன்னு கேட்க இந்த பாடியை ஒரு டாக்ஸி டிரைவர் தான் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவன் உடனே போயிட்டு பியாங்குவை தேடி போகிறான். தேடி போனால் அவங்க ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு இல்லைங்க இந்த மாதிரி அவர் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு, ஸோ எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் இந்த ட்ரைன்ஸ்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறா. நாங்கள் ட்ரைன்ஸ்லாம் க்ளீன் பண்ணோம், பட் எங்கள் எம்ப்ளாயி ஒருத்தருக்கு ரொம்பவே அடிபட்டுடுச்சு. சரி சம்திங் ஏதாச்சும் நடந்தான்னு சொல்லிட்டு கில்லியும் கேட்க ஆமாங்க எங்கள் எம்ப்ளாயே ஒரு கஸ்டமரை வந்து தள்ளி விட்டுட்டாங்க, அவருக்கு ரொம்பவே அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பியாங்கு ஒரு ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கான். மறுபடியும் என்னப்பா வந்திருக்குன்ட்டு அங்கே இருக்கிற லேடி கேட்குறாங்க. இல்லைங்க எங்களோட ஆர்கனைசேஷன் இப்போ தான் சமீபத்தில் அமைச்சோம், நாங்கள் கேஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரோன்ட்டு சொல்கிறான். இல்லைங்க இவருக்கு அந்த ரெயின்ஸில் ஆக்சிடெண்ட் ஆனதால் பிரெயின் டேமேஜ்னு ரிசல்ட் வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவரால் நடக்கவும் முடியாது ஒழுங்காக பேசவும் முடியாதுன்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பியாங்கு அவர்கிட்ட நான் இப்போ பேசலாமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ போய் தாராளமாக பேசுங்க அப்படின்ட்டு அந்த லேடியும் சொல்கிறாங்க.
பியோங்கு அந்த அவர்கிட்ட போய் பேச போகிறான். என்ன கேட்குறான்னா, இப்போ நான் சில கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்பேன், உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது அப்படின்ட்டு கேட்குறான். பட் அவர் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபாதரோட ஃபோட்டோவை காமிக்கிறான். நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களான்னு கேட்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உடனே ஏதோ ஒரு மாறிட்டார். இவன் வெளியே வந்துட்டான். அப்போது அவங்க வீட்டில் இருந்த ஒரு பொண்ணு வரா. ஆமாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் வந்து வேறு யாரோ மாதிரி ஆகுறாரு ரீசண்டாக, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு சொல்ல, அப்போ நீ பார்த்தியா, நீ ஏதாச்சும் பார்த்தியா அப்படின்ட்டு அவங்க கேட்குறான். அந்த பொண்ணு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறான். இவனா யோசிச்சுட்டு ஒரு வேளை அது அந்த அரக்கப்பையாக தான் இருக்கும், ஏன்னா அதுதான் ஊடுருவி இந்தமாரிலாம் பண்ணும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே வந்து காரில் உக்காரான். அப்போன்னு பார்த்து கில்லியோங்க தான் பியோங் எங்கன்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கல்ல, ஒரு வழியாக பியோங் இருக்கிற இடத்த கில்லியோங் தேடி கண்டுபிடிச்சிட்டான். அப்போ தான் இவன் காரில் வந்து உக்காரான். கில்லியோங் அதுக்கப்புறம் பியாங்குவை ஒருடியாக பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா. இவனா, ஏங்க நான் எதுவுமே பண்ணல, காலையில் நான் அந்த சைடு பாத்ரூம் போகிறதுக்காக போனேன், நீங்கள் வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன் மேலே இந்தமாரிலாம் பண்ணுறீங்களே, நான் ஒரு டாக்ஸி டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ எடுத்து சொல்கிறான். பட் கில்லியோங் வந்து எதுவுமே அவன் சொல்கிறத கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க. மறுபடியுமே சொல்கிறான், இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று இருக்குது, அது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நேற்று தூங்கிட்டு இருக்க சொல்ல என் கனவுல வந்துச்சு, அந்த இடம் ஏதோ ட்ரைன்ஸில் இருக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால தான் நான் மார்னிங் போய் பார்த்தா இந்த மாதிரி டெட் பாடி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நீங்கள் நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்ட்டு இவன் சொல்ல, அது கில்லியோங் என்ன விளையாடுறியா அப்படின்ட்டு அவன் நக்கலாக பார்த்துட்டு சரின்ட்டு அந்த ஆஃபீஸர் வந்து கில்லியோங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏங்க நீங்கள் போயிருங்க, ஏன் நிலமாங்க அப்படின்ட்டு இவன் கேட்குறான். இங்கே பாரு, நான் வர வரைக்கும் இங்கேயே ஒரே இடத்துல உட்காந்துட்டுரு சரியா அப்படின்ட்டு கில்லியோங்க சொல்லிட்டு போயிடறான். அங்கே ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போயிட்டு திட்டுறாங்க, எதுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்க, இல்லை இவனுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதோ இன்வால்வ் இருக்குது, ஸோ அதனால தான் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் வந்து எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது, இப்போ நான் கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்குறான். சரி நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸராக சொல்கிறாங்க. இவனும் வந்து அந்த வீட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறான். கில்லியவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அடிப்பட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்கார்ல, அவர் மேலே தான் அந்த அரைக்கப்பை இருக்குது. பட் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரில. என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ தண்ணின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே இவங்க தண்ணி வந்து கொடுக்குறாங்க. அப்போது கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ காயமாக இருக்கும். என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து எல்லாமே சாக போகிறீங்க அது மட்டும் தான் சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபுக்கு அதை புரியவே இல்லை. இவங்க சரி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பியாவுக்கு கால் பண்ண வருவாங்க. அவன் சொல்லிட்டு போயிருப்பான்ல, உங்கள் வீட்டுக்கார் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தெரியுறாங்க, ஸோ அவர் எதனா ப்ராப்ளம் பண்ணால் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அதை வச்சு இவங்க கால் பண்ண போவாங்க. அப்போ பின்னாடியே வந்து அவன் சேரில் உட்காந்துட்டுவேன் அப்படியே எழுந்துட்டு கை கால் எல்லாமே முறுக்குவான். அவங்க ஒய்ஃப்க்கு ஒன்றுமே புரியல. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அவங்களுடைய ஒய்ஃபை சாவடிச்சுட்டு இவன் மட்டும் தப்பிச்சுட்டு இருப்பான். கில்லியும் அவங்க வீடை ஓப்பன் பண்ணலான்ட்டு வருவா. அப்போன்னு பார்த்து பின்னாடி பியாங்கும் அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுவான். அப்போ கில்லி அவங்க பார்த்துட்டு, நீங்கள் என்னடா பண்ண, நான் வந்து உன்னை ஸ்டேஷனில் தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன், நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கும் இந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுகிட்டே இருப்பாள். அதுக்கு பியாங் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என் கையை விடு, நான் போனால் தான் சரியாகும் அப்படின்ட்டு இவன் உள்ளே வந்து போகிறான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து அந்த லேடி இறந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆள் மட்டும் தப்பிச்சுட்டு இருப்பான். அப்போது கில்லி அவங்க என்ன பண்ணுறான்னா, பியாங்க வெளியில் வந்து விட்டுறா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போனால் வெளியே போன்ட்டு ரொம்ப பயங்கரமாகவே கத்துறா. எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சுன்ட்டு பியாங்க அதை மட்டும் தான் சொல்கிறான். வெளியில் வந்து நின்று 2 பேரும் பேசிகிட்டே இருக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, லைட்டு வந்து ஒரு மாதிரி ஆனாய் ஆஃபாய் எரிஞ்சிட்டே இருக்குது. அந்த சைடு தூரத்துலேருந்து இங்கே அந்த சேரில் உட்காந்துட்டார்ல, அந்த வீல் சேரில் அவர் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டு இருக்காரு. ஏதோ வாய் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் அதோடு நின்றுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் அந்த ஆள் அங்கே இருக்கிறத பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேரும் மேலே இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே போகிறாங்க. அவன் அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடறான். இவனை எப்படியாச்சும் பிடிச்சவனு சொல்லிட்டு 2 பேருமே பின்னாடியே விடாமல் போகிறாங்க. அவன்
சாதாரணமாக இல்லை. இப்போ அவன் உடம்புல அந்த அரக்கப்பை இருக்கிறதுனால ஏதோ குரங்கு ஜென்மத்தில் பிறந்த மாதிரி தாவி தாவி வீட்டு மேலே போயிட்டு இருக்கான். இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பியாங்கு அந்த ஆளை பிடிக்க பார்ப்பான். பட் பியாங்கு பிடிக்கல. அந்த அரக்கப்பை தான் பியாங்கு பிடிச்சி கொலை பண்ண பார்க்குது. அப்போ தான் கில்லியோங் வந்து எப்படியோ காப்பாற்றிட்டா. இல்லைன்னா பியாங்கு செத்துட்டு தான் இருப்பான். நெக்ஸ்ட்டு கில்லியும் போட்டு செம்மையாக அடிச்சிடா. எதனாலன்னா இது எல்லாமே நான் தான் பண்ணேன், எல்லா கொலையுமே நான் தான் பண்ணேன்ட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட கில்லியும் பயங்கரமாகவே அடிச்சிடா. அடிச்சுட்டு ஏய் இப்போ நீ எழுந்திரிடா, இப்போ நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போகாமல் விட மாட்டேன், எழுந்திரிடா அப்படின்ட்டு கில்லியும் சொல்ல அவன் எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் பியாங்க தூக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடிட்டான். கில்லியும் ஏய் எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனேன்ட்டு கில்லியும் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பியாவும் அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏய் இங்கே பேர் ஷான் மறுபடியும் வந்துடுச்சு சரியா, இப்போ நீ தான் வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுற அப்படின்ட்டு இவன் சொல்ல ஏய் அது ரொம்ப பவர்ஃபுல்லான பேய்டா, நான் எப்படிடா இதெல்லாம் ஓட்ட முடியும், அதுக்கு ரொம்ப பவர் இருக்கணுமேடா. ஸோ அதனால் நான் இப்போ பவர்ஃபுல்லான ஆளுங்களை வந்து வர சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இவன் சொல்ல ஏய் எப்படிடா வெயிட்லாம் பண்ண முடியாது, இது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லுன்ட்டு பியாங்க சொல்ல இங்கே ஃபாதர்ஸ் 2 பேருமே இப்போ நம்ம ஷாமன் ஃபேமிலிக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரடியாக அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. பியாங்க சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான்ல இப்போ பவர்ஃபுல்லான ஆளுங்க வருவாங்கன்ட்டு, அதை வந்து இவன் ஒரு மாதிரி நக்கலாக சொல்கிறேன். சரி எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன், அப்படியே பவர்ஃபுல்லாக இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு இவன் கேட்குறான். ஏய் இவ்வளோ ரூடாலாம் பேசாதடா, இவங்க வந்து ஃபாதர் சரியா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணுறான். அதுக்கு அந்த ஃபாதர் சொல்கிறாங்க சரி நீ பார்த்தேன்னு சொல்கிறியே, இவங்க உடம்புக்குள்ளே ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரியும், பின்னாடியே அவன் அந்த கட்டிலில் படுத்துட்டு இருந்தால அவன் தானாகவே எழுந்துக்கிறான். ஃபாதருக்கு தெரிஞ்சு போனாரா இல்லை தெரியாமல் போனாரான்னு தெரியல. அவன் உடம்புல தான் அந்த பேய் வந்து அந்த அரக்க பேய் தான் இருக்குல்ல, அது தெரியாமல் இவர்கிட்ட போய் நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்ட்டு நல்லா விசாரிக்கிற மாதிரி போகிறாரு. அவன் என்ன பண்ணான்னா கழுத்தை ஒரடியாக பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் போராடி ஃபாதரை காப்பாற்றிட்டு அவனை கட்டிலில் போட்டு சேர்த்து கட்டி வச்சுட்டாங்க. சரிங்க ஃபாதர், இப்போ வந்து இவங்க 2 பேரும் வெளியே போனால் தான் இப்போ நம்மளால் வந்து இதை வந்து இந்த பேயை ஓட்ட முடியும், இவங்க இருந்தால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல இவனுக்கு பயங்கரம் கோவம் வந்துடுச்சு. நான் வந்து இவங்கிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும்ன்ட்டு பியாங்க சொல்ல உன்னால் முடியாது, உன்னையும் அது ஆட்கொள்ளும் சரியா, நான் சொல்கிறத கேளு, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ட்டு சொல்ல நீ பேசுகிறது பார்த்தா ஏற்கனவே உனக்கு பிடிச்ச மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அந்த ஃபாதர் சொல்ல ஓ என்னை விட நீ பேய் ஓட்டுறதுல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு பியாங்கு கேட்க அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வெளியே வாடா இப்போதைக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படின்ட்டு பியாங்க கூட்டிகிட்டு வந்துட்டான். ஃபாதர்ஸ் 2 பேரும் இங்கே அரக்க பேயை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபாதர்கிட்ட ஏதோ பேசி மிரட்டுது. அந்த ஃபாதருக்கு ஃபுல்லாக வந்து வேர்வை வந்து அப்படியே ஸ்வெட் ஆகுது. அவரால் வந்து அந்த ஏதோ பைபிள் இருக்க வசனமே அவரால் படிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த யங் ஃபாதர் வந்து கொஞ்சம் அவரோட கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாதர் ஒன்றும் இல்லை, நீ இப்போ வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறான். பட் வந்து அது அந்த யங் ஃபாதர்கிட்ட வேறு ஏதோ சொல்லுது. அதுக்கு அந்த ஃபாதர் வந்து நீ அவனை பார்க்காத, நீ அவன் சொல்கிறத கேட்காத, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ, நான் வந்து இது எப்படியாச்சும் வந்து ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் ஃபாதரும் வெளியே வந்துட்டார். இப்போ ஃபாதர் மட்டும் தான் உள்ளே இருக்காரு. அவர் என்னாச்சு, அவர் ஓட்டிட்டாரா இல்லையானு தெரில. இங்கே இந்த யங் ஃபாதர் வந்து பிறகு பியாங்க கேட்குறான், என்னப்பா ஓட்டிட்டிங்களா, அது போயிடுச்சா அப்படின்ட்டு கேட்குறான். அது வந்து அந்த ஃபாதர் வந்து ஓட்டிடுறேன்னு சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போன்னு சொல்லிட்டாரு, அவர் பண்ணிவிடுவார் எல்லாமே அப்படின்ட்டு இவன் சொல்கிறான், ஃபாதர் சொல்கிறான். அதுக்குள்ளே கில்லியோங் தேடி வந்துட்டா எப்படி அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி. ஏன்னா வந்து இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போனோம், இவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்கல்ல, அதனால் அவர் பயங்கரமாக வந்து கோவப்பர் அடிக்கிற மாதிரி வந்துடுறா. அதுக்கப்புறம் பியாங்க சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அரக்க பேய் இருக்குது, அதை நாங்கள் போக்குறதுக்கு தான் நாங்கள் கூட்டின்னு வந்தோம் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறான். பட் வந்து அவள் கேட்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஃபாதரும் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து என்ன ஃபாதர் போயிடுச்சா அது அப்படின்னு கேட்க இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி வியர்டாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கில்லி அவங்க அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறதுக்கு கார் உள்ளே உட்கார வச்சுட்டா. இங்கே 2 பேரும் ஃபாதர்ஸும் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. இந்த உள்ள உட்காந்துந்தால அவன் வந்து என்ன சொல்கிறான்னா,
ஏதோ ஒரு மாதிரி வந்து வியர்டாக பேசுகிறான். அது வந்து நம்ம பியாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன் இவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்ட்டு அவன் ரொம்ப நேரம் யோசிச்சு வந்துட்டு கில்லியம் கிட்டே சொல்கிறான், நீங்கள் வந்து அவனுடைய கண்ணை வந்து ஒழுங்காக பார்த்துக்குங்க, சரியா கண்ணை வந்து ஒழுங்காக பார்த்துக்குங்க அப்படின்ட்டு அவள் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறான். பட் கில்லியம் அதெல்லாம் வந்து கேட்காம அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிட்டான். இந்த சைடு ஃபாதர்ஸ் 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்போது ஃபாதர்ஸ் சொல்கிறான், இல்லை அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், நான் சரியாக போகலை அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே வந்து ஃபாதர் வந்து இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகணும், என்னுடைய ஃபேமிலியை நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக அந்த ரோட்டுக்கு போகிறார். பஸ்ஸு கார் எல்லாமே வந்துட்டு இருக்கு. பட் அவருக்குள்ளே வந்து அந்த அரக்கப்பை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவர் வந்து தானாகவே போய் செத்துட்டார். நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவனை இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல, ஏன் வந்து நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடு அந்த இவனோட பொண்ணு வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ அதெல்லாம் போட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவன் வந்து எந்த ஆன்சருமே பண்ணவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து இவனோட கண்ணை இவனே வந்து குத்திப்பான். அப்போது எல்லாருக்குமே வந்து பயமாயிடு, என்ன இது இவன் கண்ணை இவனே குத்திக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கத்தியெல்லாம் வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்து பியாங் வரான். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து பார்த்துருக்குன்ட்டு சொன்னா இல்லையா அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறான். அந்த அரக்கப்பைக்கிட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, எதுக்கு நீ இப்போ வந்த அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். மட்டும் இல்லாமல் எதுக்கு நீ இந்த ஃபேமிலியை வந்து கொலை பண்ண பார்க்குற அப்படின்ட்டு இவன் கேட்குறான். அதுக்கு அந்த அரக்கப்பை சொல்லுது, நான் தான் சொன்னேன்ல, வீக்கான ஆளுங்க மட்டும்தான் நான் வந்து கொலை பண்ணுவேன், எனக்கு அவங்கள தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இது அப்படியே ஒரு மாதிரி சிரித்து பேசுது. பியாங்கும் அவங்கிட்ட, உங்கள் பொண்ணு உயிரோடு தானே இருக்கா அப்படித்தானே அப்படின்னு கேட்க, இப்போ எங்கே நான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக சிரிச்சுட்டே சொல்கிறான். சரி, நீ ஏன் இங்கே வந்த இப்போது, இந்த ஃபேமிலி ரொம்ப இன்னசென்ட்டாக ஃபேமிலின்ட்டு சொல்ல, என்னது இன்னசென்ட்டாக ஃபேமிலியா, இவங்க தான் நான் சாகணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன்ட்டு பயங்கரமாக சிரிக்குது. இவனுக்கா ரொம்ப அப்படியே கடுப்பாகுது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், என்னன்னா ஷான் பெய் எப்படி வந்து பிடிக்குதுன்னா, வீக்கான பர்சன் அண்ட் சாகரம்னு நினைக்கிறவங்கள அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் இவன் உடம்புக்குள்ளே வந்துச்சு. இவன் கேட்குறான், சரி இந்த பர்சன் வந்து எப்படி பார்ட் 2 மீட் பண்ணிச்சுன்ட்டு கேட்குறான். இப்போ பார்ட் 2 எங்கே, அவரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவர் இறந்துருவாருன்ட்டு இது பயங்கரமாக சிரிக்குது. லாஸ்ட் வரைக்கும் இவன் கேட்ட கொஷினுக்கு அந்த பேய் ஆன்சரே பண்ணல. என்னென்னா, இவங்க பொண்ணு அவங்க வீட்லேயே ஒரு இடத்துல மறைச்சி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை கேட்க தான் இவன் வந்திருப்பான். அதுக்கு வந்து ரீசனே சொல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல போகிறேன் அது மட்டும் தான் சொல்லிச்சு. இவன் டென்ஷன் ஆகிட்டு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டான். இவன் அதோட வெளியே வந்து, ஃபாதர் எங்கே, உன்னோட கனெக்டில் இருக்காரா ஏதாச்சும் அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, ஆமாம் இருக்காருன்ட்டு, எங்கே இருக்காருன்ட்டு சொல்ல, என்னது அப்படியா அப்படின்னு போயிட்டு ஃபாதர் ஃபியூனரல் ஆஃபீஸில் தான் இருப்பான். ஸோ அங்கே போயிட்டு ஃபாதரை மீட் பண்ணுறான். என்ன இது அப்படின்னு கேட்க, இது ஆக்சிடென்ட்டுன்னு ஃபாதர் சொல்ல, இல்லை இது ஆக்சிடெண்ட்லாம் கிடையாது, இது வந்து ஷானோட வேலை தான், நீங்கள் பண்ணது வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்ட்டு சொல்ல, ஆமாம் ஃபெயில் ஆகிடுச்சு, சரி நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ட்டு கேட்க, பியாங்க பேசுகிறதுக்குள்ளவே ஃபாதர் என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இப்படி சொன்னால் எப்படி ஃபாதர், இன்னொரு ஃபாதர் இந்த மாதிரி பேயோட்டெல்லாம் வருவாங்களா அப்படின்ட்டு, அவங்க பொண்ணு இன்னும் உயிரோடு தான் இருக்கா, அவள் ஏதோ ஒரு இடத்துல தான் அடைச்சி வச்சுருக்காங்க, ஸோ நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு பியாங்க சொல்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்கிற, போலீஸ்கிட்ட போய் சொல்ல அப்படின்ட்டு ஃபாதர் சொல்கிறாரு. அவனுக்கு பயங்கரம் கோவம் வந்துடுச்சு. ஓ நீ பயப்படுறியா, பிகாஸ் உங்கள் மென்டர் வந்து சாகடிச்சிட்டாங்க அதனால நீ பயப்படுற அதுதானே அப்படின்ட்டு இவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஃபாதர் இவன் பேச்சை கேட்காம கூட எழுந்து போயிட்டே இருக்காரு. போயிட்டு போதும் நிறுத்து, நீ வந்து உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் உள்ளே போயிடுறாரு. இவனுமே இவனெல்லாம் போயிட்டு பேய் ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க போரு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடறான். இவன் அவனோட ஃபாதரை பார்க்கறதுக்கு போகிறான். உள்ளே போனால் லைட்லாம் ஆனாய் ஆஃபாக எரிஞ்சிட்டே இருக்குது. சரி என்னன்ட்டு திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா ஃபாதரை ஆளையே காணோம்.
இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, எதுவுமே என் ஃபாதரே காணோம். கீழே மேலே தேடி பார்க்குறான், இல்லவே இல்லை. அந்த சைடு கீழே மட்டும் சிலுவை மாலை இருந்துச்சு. அதோட சரி எடுக்கலான்னு போனால் அப்போ தான் ஏதோ வாய்ஸ் ஏதோ கேட்குற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா இவன் பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. இவனுக்கு எதையுமே புரியல. இவன் என்ன பண்ணுறான்னா பயத்தில் ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறான். மூச்சு பார்த்தா அது கனவாக தான் இருக்குது. அட என்னடா இது, கனவுல கூட இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவன் அப்செட்டாக அங்கேயே உக்காந்துட்டான். இங்கே கில்லியும் இவன் மனசில் பெரிய இவன் நினப்பு போல் அந்த ஷான் கிட்ட போயிட்டு, உங்கள் பொண்ணை எங்கே வச்சுட்டு இருக்க சொல்லு, இப்போ அவள் உயிரோட தானே இருக்கா, அப்படி தானேன்னு கேட்க, எங்கன்னு சொல்லுன்ட்டு மறுபடியும் கேட்க, அவன் ஏதோ சொல்ல போகிறான்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா காதை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறான். அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா பியாங் இழுத்துட்டான். இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா அவள் அவ்வளோதான். ஷான் போய் அப்போ தான் பயங்கரமாக கத்துது, பல்லெல்லாம் கடிக்குது. இவளுக்கு அப்போ தான் புரியுது, ஓ நம்ம கொஞ்சம் இல்லைன்னா அவ்வளோதான் பல்ல இருக்கே அப்படின்ட்டு. சரி எங்கே வச்சுருக்க உன் பொண்ணை சொல்லு அப்படின்னு கேட்க, அவள் இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறா அப்படின்ட்டு அந்த ஷான் போய் சொல்லுது. இவளுக்கு பயங்கரமாக கோவம் ஏதோ நார்மலாக இருக்கிற பையன் அடிக்கிற மாதிரி இவன் அந்த பேயே அடிக்க போகிறா. அப்போ இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாரு. அந்த டைம் பார்த்து பியாங் ஃப்ரெண்டு அவனுக்குள்ளே இருக்க ஷானை ஓட்ட போகிறான். பட் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை ஓட்டவே முடியல. அது கத்துன உடனே என்ன ஆகுதுன்னா இவன் வாயிலிருந்து ரத்தமாக வருது. இவன் பின்னாடியே அப்படியே ஃபாதர் நிற்கிறான். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இவனை வெளியே கூட்டிகிட்டு போங்க, அப்படி நீங்களும் போயிடுங்க அப்படின்ட்டு சொல்ல, பியாங்கு இல்லை இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக வேறு இருக்குது, நீங்கள் பார்த்துக்க முடியாதுன்ட்டு சொல்ல, நான் சொல்கிறேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. பியாங்கும் கில்லியாவும் அந்த பொண்ணை தேடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ஃபாதர் ஷான் பையை ஓட்டுறதுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்போது இந்த ஷான் ஃபாதரை ப்ரே பண்ணவே விடலை. அது பாட்டுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கு, நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் காரை வச்சு கொலை பண்ணேன் அப்படின்ட்டு இது ஏதோ பேசிகிட்டு இருக்கு. ஃபாதரை ப்ரே பண்ணவே விடலை. இவருக்கு கோவம் சரி ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஷோபாவெல்லாம் உக்கார மாதிரி அவர் மேலே போய் உக்காந்துட்டு அவனோட வாயை மூடிட்டு அவனை ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அதோட சத்தமே வரலை, ஏன்னா வாயை க்ளோஸ் பண்ணிட்டா அவனால் பேச முடியாதுல்ல. அதனால ஃபஸ்ட்டு அவனோட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் மேலே அந்த சிலுவையை வச்சு அவர் ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஷான் போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. சரி கீழே கிம் உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா, கிம் நான் உங்களுக்கு பேசுறது கேட்குதான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ அவனோட பொண்ணு சோஜன் சொல்லிட்டு இருக்கா, உங்கள் பொண்ணு இப்போ கரெக்டாக எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்க, பியாங்க மேலே ஷான் போய் வந்துடுச்சு. அது கில்லியாவுக்கு தெரியாது. நான் எதுவும் தொட வேணான்னு சொன்னேன்ல, நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ட்டு அவள் கேட்டுகிட்டே இருக்கா. பியாங்க சைலண்ட்டாகவே இருக்கா. இங்கே கிம்முக்கு ஃபாதர் பின்னாடி பார்ட் 2 இருக்கிற மாதிரி தெரியுது. இவனுமே கை காமிக்கிறான். எங்கே தான் இருக்கான்னு ஃபாதர் தேடிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போது சரி ஃபாதர் பின்னாடி யாரோ வரா மாதிரி இருந்துச்சுன்னு ஃபாதர் திரும்பி பார்த்தா கிம் உடனே ஃபாதரோட கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான். இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ உன்னை சாக அடிச்சிட்டா, இப்போ உன்னை சாக தான் அடிக்க போகிறேன், இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இவன் அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கான். இங்கே பியூங்க ஸ்டாச்சுவில் அப்படியே நின்றுன்னு இருக்கான். கில்லியவங்க கழுத்தை பிடிச்சிக்கிறான். ஷான் என்ன பண்ணுதோ அப்படியே பியூங்க சேம் டிட்டோ அதே தான் பண்ணுறான். ஃபாதர் கிம்மு மேலே சிலுவை வச்சு அழுத்துறான். அப்படியே உடனே ஃபாதரும் கீழே விழுந்துடுறாரு. இங்கே கில்லியவங்க கீழே விழுந்துடுறா. ஃபாதர் கிம்மை பெட்டில் வச்சு கட்டி போட்டார். அதே மாதிரி கில்லியவங்க பியோங்குவை கையில் கட்டி போட்டு, ஏதோ நான் சம்திங் வியர்டாக பண்ண அப்படி தானேன்ட்டு பியோங் கேட்க, அது உனக்குள்ளே வந்துடுச்சா இல்லை வேற ஏதாச்சுமா அப்படின்ட்டு கில்லியாவுக்கு கேட்குறா. நான் இப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தேன் அந்த சைடு, ப்ளீஸ் என்னை நம்பு, தயவு செய்து அந்த சைடு பாருன்ட்டு இவன் சொல்ல, ஃபாதர் இங்கே கிம்முக்குள்ளே இருக்க அந்த ஷான் பேயை வெளியே அனுப்புறதுக்கு சிலுவை எடுத்து அவன் உடம்புக்குள்ளே வைக்கிறாரு. இங்கே பியோங்கு ப்ளீஸ் அந்த சைடு பாரு, அந்த உட்டு கீழே தான் இருக்குது பாரு அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கப்புறம் போய் பார்த்தா மேலேருந்து ஏதோ ஒன்று கொட்டுது.
இங்கே ஃபாதர் சொல்லு எங்கே இருக்கான் அவன், சொல்லு எங்கே இருக்கான்ட்டு சொல்லுன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கார். பட் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. அவன் மேலே ஏதோ தண்ணி மாரி தெளிக்க தெளிக்க அது பயங்கரமாகவே கத்துது. ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. சரி சொல்லு, அந்த சுப்பீரியர் ஸ்பிரிட் எங்கே இருக்குது, அவனோட நேம் என்ன சொல்லுன்ட்டு தண்ணி தெளிக்க தெளிக்க பயங்கரமாகவே கத்துது. அது வெளியே 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வெளியே தருங்க, என்ன நடக்குது, உள்ளே ஏதோ ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்குது, நீ இங்கேயே இருன்றியா அப்படின்ட்டு பியோவோட ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். இல்லை சார், அது வந்து ஃபாதர் தான் உள்ளே இருக்கார்ல, அவர் எல்லாமே பார்த்துப்பாரு, நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க ப்ளீஸ், நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கீங்க ப்ளீஸ், இதை நம்புங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். இங்கே அதோட பேரை வந்து அந்த பேய் சொல்லுது. என்ன பேர் சொல்லுதுன்னா பார்க் 2ன்னு சொல்லுது. இவனுக்கா ஒன்றுமே புரியல, என்னது பார்க் 2வா? பின்னாடியே பயங்கரமாக அப்படியே கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஏன்னா அந்த பார்க் 2 பின்னாடி தான் இருக்குது. எல்லோருக்குமே அந்த பார்க் 2 வந்துச்சுன்னா வாயிலிருந்து ரத்தம் வரும். அதே மாதிரி தான் தானாகவே ஃபாதர் வாயிலிருந்து ஒரே பிளட்டாக வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஃபாதர் ஃபேஸில் எந்த பிளட்டுமே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபாதரால் சுத்தமாக ஒன்றுமே முடியல பாவம், அவர்கிட்ட எனர்ஜியே இல்லை. சரி இருந்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பேயை விரட்டணும்னு வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னா, நீ எங்கேருந்து வந்தியோ நீ அங்கேயே போயிடுன்ட்டு சொல்ல. அப்புறம் தான் அவனோட வாயிலிருந்து அப்படியே தண்ணியாக வந்து ஊற்றுது. பயங்கரமாக அப்படியே கத்துறான். வெளியிலேருந்து எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க, என்ன இது இவ்வளோ சவுண்டு வருதே அப்படின்னு. சரி அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த கிம் கிட்ட கொடுங்க, அவரோட பொண்ணு எங்கே இருக்காருன்ட்டு அவரே சொல்லுவாருன்ட்டு ஃபாதர் வெளியே வந்து பியாங்கோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபாதரும் அப்படியே நடந்து போயிடாரு. இவங்க அவங்க பொண்ணை போயிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் கிம்மை நெக்ஸ்ட் டே பார்க்க வராரு. சரி இப்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்களா இப்போது என் பின்னாடின்ட்டு கேட்க, அந்த கிம்மாலாம் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் இல்லை இப்போ எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாரு. பியோங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு பேசிட்டு வெளியே வர சொல்ல கில்லியோங் இருக்கா. சரி கில்லியோங் என்ன பண்ணுறா, சரி சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல பியோங்க, உனக்கு அதிகமாகவே கோபம் வரும் போல், உன்னை பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடுறாங்க ஆம்பளைங்கள்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு கில்லியோங் ஒரு குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கா. அதை பியோங்க பார்த்துட்டு பயங்கரமாக இல்லை லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான், ஏதோ ரசிக்கிற மாதிரி. சரி கிம் இப்போ என்ன தான் ஆனார் அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னு கேட்க, இல்லை இது வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலில் போடணுன்ட்டு சொல்ல. பட் வந்து அவர் எந்த தப்புமே பண்ணலையே, இது வந்து அவர் ஃபால்ட்டே கிடையாது, இது வந்து ஒரு ஆவியினால தானே அந்த மாதிரி கொலை பண்ணார் அப்படின்ட்டு பியோங்க சொல்ல. ஆவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பட் கொலை பண்ணது அவர் தானே, பட் அவருக்கான தண்டனையை வாங்கி தானே தரணும் அப்படின்ட்டு கில்லியும் சொல்கிறான். கில்லியும் பேசிகிட்டே இருக்க சொல்ல, ஷானா என்ன தான் அது ஷான் அப்படின்ட்டு கேட்குறா. ஒரு பர்சனுக்கு பேய் எல்லாம் பிடிச்சிச்சின்னா அதை வந்து எங்கள் ஊரில் ஷான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் சொல்ல, ஓ அதனால தான் அந்த கிம் வந்து அப்படி பண்ணாரா, ரொம்ப ஆக்டிங்லாம் பண்ணாரா, அவருக்கு அடுத்து அவரே நெரிச்சிக்கிற மாதிரி நடித்தாரா அப்படின்ட்டு கில்லியும் கேட்குறா. இந்த பார்ட் 2 வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பேய். இதை வந்து இதுக்கு கீழே ரொம்ப இந்த பவர் கம்மியான பேய், அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து இதால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து சுப்பீரியர் பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசில் எனக்கு வந்து பார்க் 2 பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு கில்லியோங் வந்து என்ன இதுமாரிலாம் நடக்குது, எனக்கு இந்த கேஸே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பியோங்க ஃபாதரோட வீடை கண்டுபிடிச்சிட்டு உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு ஃபாதர், நீ எப்போ லாஸ்ட்டாக பேய் ஓட்டணுன்னு கேட்க, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியான்னு கேட்க, இல்லைப்பா கிம்மை அந்த சுப்பீரியர் பேய் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் அதோட பவர்லாம் மறைஞ்சிடுச்சு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் சுப்ரியர் ஸ்பிரிட் வந்து பவர் இழந்துட்டதுனால அது கீழே இருக்கிற மொத்த ஆவிங்களுக்கும் பவர் போயிடுச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொன்னேன்ட்டு சொல்கிறான். சரி ஓகே, நான் பார்ட் 2 ஃபைன் பண்ணால் உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி அவனோட வில்லேஜுக்கு வரான். அங்கே அவங்க கிராண்ட்பா வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க சொல்ல
அவங்க தாத்தா தூங்காமல் பியங்கு தூங்கும்போது அவனோட ஷர்ட்டை மேலே இழுத்துட்டு அவனுடைய உடம்பெல்லாம் பார்த்துட்டுருக்காரு. ஏன் அந்த மாதிரி பார்க்குறாருனா, ஏன்னா சின்ன வயசில் அவனுடைய உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு காயமாகவே இருக்கும். ஸோ அவன் தன்னை தானே காயப்படுத்திப்பான். அதெல்லாம் நினச்சி அவங்க கிராண்ட்பா நினச்சிட்டு தூங்காமல் இருப்பார். 10 மினிட்ஸ் கழித்து இவனும் தூங்காமல், இங்கே என்ன கிராண்ட்பா பண்ணுறீங்கன்ட்டு கேட்க, அப்படியே அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே தூங்கிட்டான். அவன் கனவுல என்ன ஆகுதுன்னா, அவனோட கிராண்ட்பாவை யாரோ பிளாஸ்டிக் பையில் இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க கிராண்ட்பா, நீ இங்கேருந்து போயிடு, வராதப்பா வராதப்பான்னு சொல்ல க்ளோஸு போய் பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஃபாதர் சோய் மாதிரி இருக்குது. இவன் ட்ரீம்லேருந்து டக்குன்னு எழுந்துட்டான். நெக்ஸ்ட் டே அவன் அந்த ஃபாதர் சோய் வீட்டை கண்டுபிடிச்சி போகிறான். அந்த வீட்டுக்கிட்ட, இல்லை இங்கே வந்து நான் ஒருத்தவங்களை தேடி வந்தேன், அவங்க இப்போ இங்கே இருக்காங்களான்னு கேட்க, அவங்களும் இல்லைன்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்ஃபோனுக்கு போயிட்டு ஃபாதரோட லிட்டில் பிரதரை தேடி தான் வந்திருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவங்க எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அவனோட மொபைல் நம்பரும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சூசைட்லாம் வேறு அட்டன் பண்ணியிருக்காங்க. தென் ஹாஸ்பிட்டலில் இருக்க போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. இவன் அந்த லேடி சொன்னது, தென் இவன் ட்ரீமில் வந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ட்ரீமில் வந்தது இல்லாமல் கார் ட்ரங்க்கில் இன்சைடில் ஒரு லேடியை வந்து மர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து கில்லியம் கிட்ட அவன் சொல்ல போகிறான். அதுக்கு, ஏய் நீ மறுபடியும் வந்துட்டியா? இல்லை, நான் கிம்மோட விஷயத்தில் கூட நான் இது தான் சொன்னேன், அதே மாதிரி தான் நடந்துச்சு, ஸோ என்னை கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறான். பட் அவனை நம்பாமல் போயிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு அவன் சொன்ன மாதிரியே அந்த லேடி காணாமல் போயிடுறாங்க. கில்லியும் எல்லா ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த மாதிரி கையில் டேட்டூவெல்லாம் குத்திட்டு இருப்பா. ஸோ ஒயிட் ஷர்ட் அண்டு ப்ளூ ஜீன் போட்டிருப்பா, கொஞ்சம் தேடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவள் எங்கேயுமே இல்லவே இல்லை. பியாங்கு நைட்டில் டிரைவிங் பண்ண சொல்ல அந்த பியாங் அந்த காரை பார்த்துட்டான். காரை பார்த்துட்டு அதே மாதிரி காராக இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே தேடி போய் கண்டுபிடிச்சி அந்த காரோட பின்னாடி ட்ரங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி அந்த ஒரு லேடி மர்டர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இவன் அந்த லேடியை காப்பாற்ற போய் இவனை யாரோ பின்னாடியே வந்து தலையில் அடிச்சிடறாங்க. தென் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இவன் அந்த லேடி கடத்தினதை அந்த கல்ப்ரிட்டை பிடிக்க கிளம்புறான். அப்போ தான் கில்லியோங் வந்துடுறா. நீ வந்து இந்த கேஸ்லலாம் இன்வால்வ் ஆகாத, ஸோ இது என்னோட வேலை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் வந்து சண்டை போடுறாங்க. கில்லியும் கார்ஷெட்டுக்கு அவங்களோட ஆஃபீஸரை கூட்டிகிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போது அந்த காரு வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து ஸ்க்ராப் பண்ணிட்டோம், தென் லைசன்ஸும் ஸ்க்ராப் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த ஷெட்டோட ஓனரும் கில்லியவங்க பேசிகிட்டு இருக்க சொல்ல அங்கே ஒருத்தன் இவங்கள பார்த்துட்டு அவன் பயந்துட்டு ஓடிறான். அவனை பிடிக்க போக சொல்ல இவன் ஒரு மணலில் சரியில்லாதவன் தெரிய வருது. அப்போது இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட தம்பி தான். பியாங்கு தூங்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டை ஏதோ மந்திரம்லாம் சொல்லி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். பியாங்கு எழுந்து பார்த்துட்டு, இங்கே பாருடான்னு கூப்பிட்றான். அவன் பார்க்கவே இல்லை. சரி, இவனும் என்ன பண்ணுறான்னா தூங்குற மாதிரி மறுபடியும் சரி தூங்கலான்ட்டு கண்ணை மூடுறான். கண்ணை மூட சொல்ல மேலே பார்த்தா பார்ட் 2 வந்து நிற்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியலையே, இங்கே பாருடான்ட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றான். அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இவனை கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு அலறி அடித்து எழுந்து பார்த்தா இந்த மாதிரி என் கண்ணுக்கு மட்டும் பார்க்கு தெரிஞ்சுது, ஏதோ இப்போ வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஸோ வந்து நம்ம இப்போ போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கில்லியம் கிட்ட தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேருமே போகிறாங்க. பியாங்கு கார் ஷெட்டுக்கு அவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி போல் காரை வந்து ஏதோ ஏர் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி செக் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்போது இவங்க ஒருத்தனை பார்த்துட்டு, அதான் கில்லியவங்க பார்த்துட்டு ஓடினால அவனை பார்க்குறாங்க. இவன் என்னடா கொஞ்சம் வியர்டாக இருக்க மாதிரி தெரியறானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பார்த்துருக்காங்க. அவன் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஷான் வந்து பிடிச்சிக்கிச்சுன்னா அது வந்து அந்த கழுத்தை ஒரு மாதிரி பண்ணும், அதுக்கப்புறம் பிரெட்லாம் வரும்ல, அந்த மாதிரி இவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து இவன் தான் அது தெரிஞ்சு போச்சு, எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா கையில் வந்து ஸ்பேனரோ ஏதோ சம்திங் வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா இவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி அவன் நிற்கிறான். பின்னாடி ஓனர் வந்து இது வந்து என்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் பார்ட் 2 வந்து இவன் உடம்புல இல்லைன்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. கில்லியவங்க அந்த லேடியோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது டோர் ஓப்பன் பண்ணால் அவங்களுடைய சின்ன ஒரு குழந்தை தான் வராங்க. எங்கள் அம்மா இல்லை வீட்டிலன்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுறாங்க. பியாங்கு சின்ன வயசாக இருக்க சொல்ல
அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல. அப்போ 2 ஃபாதர் வந்தாங்க. யாருன்னா ஃபாதர் சோய், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாதர் வந்தாங்க. அதில் இப்போ ஃபாதர் சோ இல்லை, நெக்ஸ்ட்டு இருக்க அந்த ஃபாதர் மட்டும் இவன் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிட்டை போக்குறதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் கேட்டிருக்கான். இங்கே பாருப்பா, இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேலே பேசினேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாகவே கோவப்படுறாங்க. நான் வந்து அந்த வேலையை அதோட நிறுத்திட்டேன், இப்போ நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாங்க. அதுக்கு பியாங்கு, நீங்களே இந்த மாதிரிலாம் சொன்னால் எப்படி, சரி வேறு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு இவன் கேட்குறான். சரிங்க ஃபாதர், உங்களுக்கும் ஷட்டர் வச்சுருக்க பிரதர்ஸ்க்கும் என்ன அவ்வளோ பெரிய ரிலேஷன் சொல்லுங்கள், அவ்வளோ க்ளோஸான கேட்க. ஆமாம், க்ளோஸ் தான். அந்த சின்ன பையன் சொன்னால் என்னோடய அம்மா வந்து என்னை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்பவே வந்து அடிப்பாங்க, அதனால் எங்கள் அம்மா பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான். கில்லியும் அந்த லேடி வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிருக்கா. ஏன்னா அவள் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மறுபடியும் அவள் அந்த லேடி வீட்டுக்கு போய் செக் பண்ணுறான். ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அந்த குழந்தை தான் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுது. அப்போது, இல்லை பாப்பா, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, உனக்கு தெரியுமான்னு கேட்க, அப்போது பார்த்து அந்த லேடி வீட்டில் தான் இருக்காங்க. அந்த லேடியை பார்த்து கில்லியம்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பியாங்கு தானே சொன்னால் இந்த லேடி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை பார்த்துட்டு பியாங்க்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாகவே வந்து பிடிச்சி கத்திர, ஏய் நீ என்ன சொன்ன, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ உயிரோடு இருக்காங்க, இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாத, நம்பவும் மாட்டேன்ட்டு அவள் சொல்ல. இல்லை, நான் பார்த்தேன், அவங்க வந்து இறந்ததை நான் பார்த்தேன். வேணும்னா நீங்கள் அவங்க கையை வந்து செக் பண்ணி பாருங்கள், அவங்க கையில் வந்து அந்த கயிறோட அடையாளம் இருக்கும் அப்படின்ட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். பட் அவள் நம்பவே இல்லை. ஏன்னா இனிமேல் நீ காண்டாக்ட் பண்ணியான்னு அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லிட்டு ஃபோனையே கட் பண்ணிட்டான். அதற்கிட்ட இப்போது அவன் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, என்னால் வந்து பண்ணவே முடியாது, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏய் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நீ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டியா, இதோட வந்து 3 பேர் சாகடிச்சிட்டு இருக்குது அந்த ஷான், உனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ட்டு எவ்வளோ அவன் கன்வின்ஸ் பண்ணுறான். அவன் லாஸ்ட் வரைக்கும் என்னால் முடியவே முடியாது, நீ வந்து வேறு ஆளை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்கிறான். எப்படியோ பியாவும் கன்வின்ஸ் பண்ணி அவன் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். பியாங்கும் அவன் ஃப்ரெண்டும், பியாவுக்கு அவன் ஏதோ அவன் ஃப்ரெண்டு பவர் தர மாதிரி ஒரு காமெடி மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறது ரொம்ப காமெடியாகவே இருந்துச்சு. அதோட ஓனரோட தம்பி மேலே பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். பட் ஃபாதர் அவனோட கையை பிடிச்சி இவன் மேலே வந்து எதுவுமே கிடையாது, இவன் வந்து இப்போ நார்மலாகவே இருக்கான், வேணும்னா ஏதாச்சும் தெரிஞ்சுதான் நீ வந்து போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க 2 பேர் வந்து வெளியே பேசிகிட்டு இருக்க சொல்ல மேலேருந்து ஒரு பறவைங்கள்லாம் வந்து கார் மேலே மொத்தமே அந்த இடமே வந்து பறவைங்கள்லாம் வந்து இறந்து போய் விழுது. இவனுக்கும் ஏதோ சம்திங் இஸ் ராங் சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. இவங்க மறுபடியும் அந்த லேடியை பார்க்கறதுக்கு போகிறா. ஏன்னா அந்த டைமுக்கு பியோங்க சொல்லியிருப்பான், நீ வேணும்னா நான் சொல்கிறத நம்பலைன்னா நீங்கள் அவங்களுடைய கையை போய் பாருங்கள், அவங்க கையில் ஒரு தழும்பு இருக்கும், கயிறு கட்டின தழும்பு, வேணா நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பான். அதை கில்லியம்க்கு அந்த டைமுக்கு ஞாபகம் வந்து அவள் கையை பார்க்கவே கரெக்டாக அவன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, என்னதான் நடந்துச்சு, அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க, வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, நீ அவங்கள பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கில்லியம் கேட்டுகிட்டே இருக்கா. ஆமாம், அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாங்க, பட் அவங்களுடைய ஃபேஸை நான் வந்து பார்க்க முடியல. அவங்க ஃபஸ்ட்டு வந்து வேறு யார்கிட்ட பேசினாங்க, நெக்ஸ்ட்டு தான் வந்து என்கிட்ட பேசினாங்க, நான் வந்து பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்க என்னை விடாமல் என்னுடைய வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி என்னோட வீட்டுக்கே வந்து என்னை ரொம்பவே வந்து கொலை பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு கில்லியம்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கில்லியம்க்கு உடனே டவுட் வந்துடுச்சு. என்ன டவுட்னா, இது வந்து அதோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டா. ஃபாதரும் பியாங்கோ இவன் மேலே தான் வந்து இருக்குன்னு ஃபாதர் ப்ரே பண்ணுறாரு. ஃபாதர் ப்ரே பண்ணுறதுக்கு அவன் எந்த ரியாக்ஷனுமே தரலை. ஏன்னா அது பேய் உடம்புக்குள்ளே இருந்தால் அவன் பண்ணுற ப்ரேயருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி. அது எதுவுமே பண்ணல, அவனும் சைலண்ட்டாகவே இருக்கான். இங்கே பாரு, இவன் மேலே வந்து எதுவுமே இல்லை, ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு பியாங்கிட்ட சொல்கிறான்.
பட் பியாங் வந்து நம்பவே இல்லை. சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாதரோட அண்ணா ஃபோட்டோவை எடுத்துன்னு வந்து காமிக்கிறான், ஃபாதர் சோயோட ஃபோட்டோவை. அது ஃபாதர் பார்த்துட்டு, ஏய் என்ன வேலை பண்ணுற நீ, இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்க, ஆமாம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. பின்னாடி அவனை பார்த்தா அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, எங்கடா இவன் பின்னாடி இருந்தானே எங்கடா போனா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி அவனுடைய அண்ணன் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா பின்னாடி அந்த பையன் நம்ம ஃபாதரோட கழுத்தை பிடிச்சிட்டு கத்தியை வச்சுட்டு இருக்கான். இவன் பியாங்குயி என்ன பண்ணுற, இங்கே வந்து காப்பாற்று, இங்கே வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாரு, அவன் ஃபாதரோட கழுத்துலேருந்து அந்த கத்தி எடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்போவுமே கத்தியை எடுக்காமல் கை அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்போதான் தெரியுது ஓனர் மேலே தான் அந்த பார்க்லோ இருக்கிறது. இவங்க 2 பேரையுமே அந்த ஓனர் கட்டி போட்டு வச்சுட்டான். தாத்தா ரொம்பவே கஷ்டப்படுவார். ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே கிராண்ட்சன் நீ தான், இப்போ நீயும் சாக போகிற அப்படின்ட்டு பயங்கரமாகவே சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்து, இங்கே பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். பட் அவனால் எதுவுமே முடியலை. ஃபாதர்கிட்ட உங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ணது நான் தான் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ தான் இவனுக்கே தெரியுது, நீ வந்து ஃபாதரோட சின்ன தம்பி தானேன்னு கேட்க, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த ஓனர் வந்து இவனை சாகடிக்க வருது. நீ எப்படி பார்ட் 2 மீட் பண்ண, அது எப்படி இப்போ உன் உடம்புக்குள்ளே வந்துச்சு, நீ எப்படி மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், நீ வந்து எப்பவுமே இது உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, இதை ரீசன் உனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டு, இப்போ நான் அவங்க 2 பேரையும் கொல்ல போகிறேன்ட்டு அவன் கையில் வச்சுருந்தா இரும்பை வச்சு அவங்க 2 பேரையும் கொலை பண்ணலான்ட்டு வரான். அப்போது கரெக்ட் டைமுக்கு கில்லியங் வந்து காப்பாற்றிட்ட உடனே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க டைமில் அவனை இவங்க பார்க்கறதுக்கு மறந்துட்டாங்க. அந்த டைமில் அவன் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு எங்கே போனான்னா ஸ்ட்ரைட்டாக அந்த லேடியை கொலை பண்ண போகிறான். அந்த லேடி அந்த டைம் பார்த்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் அந்த லேடி பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கான். ஒரு டைம் அந்த லேடியால் தப்பிக்கவே முடியல, அவனுடைய கையில் மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் அடைச்சி வச்சு இவங்கள கொலை பண்ண அவன் கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான். அவன் எவ்வளோ கெஞ்சிரா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்ட்டு. பட் அவன் இப்போ நீ வந்து என் கையால் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக வந்து சாகடிக்கலான்னு வரும். அப்போன்னு பார்த்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு இருக்கும். இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து கதவை திறக்கிறான். ஓப்பன் பண்ணால் கில்லியங்கும் பியாங்கும் வந்து கரெக்ட் டைமுக்கு அவனை அடித்து அந்த லேடியை காப்பாற்றிடுறாங்க. அந்த டைமுக்கு இவனும் அந்த ஆவி போயிடுறதுனால கீழே விழுந்துடுறான். சரி இவன் வந்து இப்போ நல்லா இருக்கானே, இவன் உடம்புல வந்து ஆவி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி காரில் வந்து உள்ளே உட்கார வச்சிடறாங்க. 10 மினிட்ஸ் கழித்து என்ன ஆகுதுன்னா, இவங்க அதே டைமுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கார்லாம் லாக் பண்ணி கையில் வந்து சாவி வச்சுக்கிட்டாங்க. இவன் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் சும்மா இல்லாமல் அவனோட கையை கடிச்சு காரில் இருக்க சீட் கம்பியை அவன் கண்ணையே அவனே குத்திக்கும் போது என்ன சொல்லனா பார்ட் 2ன்னு சொல்லி குத்திக்கிறான். அதோடு அந்த லேடியை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பியாங்கு ஒரு பிளேஸில் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது கில்லியோங் பியாங்கோ பார்க்கறதுக்கு வரான். என்ன நீ மட்டும் இருக்க, ஃபாதரை காணுமேன்னு கேட்குறான். இல்லை அவர் தான் வர சொன்னார், என்ன தெரியல, நீயும் இருன்னு சொல்ல. இல்லை எனக்கு அவரை பார்த்தாவே பிடிக்காது, உனக்கு மருந்து வாங்கிட்டு வர தான் நான் வந்தேன், இந்த பேண்டேட்லாம் எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிடறான். போகிற வழியில் ப்ரீஸ்ட்டை பார்த்துட்டா, என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி நான் உன்னை ஷாமன் வீட்டை தவிர வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்கணுன்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பியாங்கும் ஃபாதரும் பேசிகிட்டு இருக்காங்க. என் அண்ணன் நான் எப்படி தெரியும் உனக்கு, ஃபாதர் கேட்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததா சொல்கிறான். மீதியை அவன் மறைச்சிடான். அது இல்லாமல் அவங்க அண்ணனுக்கு லாஸ்ட்டாக பார்ட் 2 போசஸ் ஆகிடுச்சு, அதனால தான் உங்கள் அண்ணன் இறந்தாரு, உங்கள் அண்ணன் உடம்புல தான் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லை எங்கள் அண்ணன் உடம்புல வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு சொல்ல. இல்லை ஃபாதர் உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க, உங்கள் அண்ணனை காப்பாற்ற தான் நீங்கள் வந்து ப்ரீஸ்ட் ஆனீங்க அப்படின்ட்டு சொல்ல. எப்படியாச்சும் உங்கள் அண்ணனை நான் காப்பாற்றி தரேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஃபாதர் மேத்யூவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இனிமேல் என் முன்னாடியே வந்து நிற்காதன்னு சொல்லிடுறாரு.
ஃபாதர் மேத்யூ வரவானான்னு சொல்லியும் பியாங்க கேட்காம ஃபாதரோட வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா ஃபாதர் மேத்யூவை அது எப்படியும் பழிவாங்க வரும்னு தெரிஞ்சு அதே இடத்துல வெயிட் பண்ணுறாரு. அது பார்க்கு வந்துச்சுன்னா அதை நம்ம பிடிச்சி நம்ம வெளியே எங்கேயாச்சும் நம்ம அனுப்பி வச்சலான்னு சொல்லிட்டு அங்கே அவனும் அவன் ஃப்ரெண்டும் காரில் வெயிட் பண்ணுறாங்க. பியாங்கோட கிராமத்தில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போது மலை மேலே ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. மழை பெய்யறதுனால புதைச்சி வச்ச எலும்பு கூடலாம் வெளியே வந்தது. அதை பார்த்துட்டு ஃபாதர் மேத்யூவுக்கு கால் வருது. வேறு யாரும் இல்லை, அது ஃபாதர் யோங் தான் கால் பண்ணுறாரு. இதை கேட்ட உடனே பியாங் கிட்ட போகிறான். என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்லை எங்கள் அண்ணனோட டெட் பாடி கிடச்சிச்சு அப்படின்ட்டு சொல்கிறார். கிடச்சிருக்கான்னு சொல்கிறார். இவனுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது, இந்த மாதிரி ஃபாதரோட டெட் பாடி கிடச்சிருக்கேன்னு எலும்பு கூட டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. அண்ணா என்ன கேட்குறான்னா, எங்கள் அண்ணன் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டானான்னு கேட்குறான். ஆமாம், அவரோட கழுத்தில் ஒரு கயிறு இருக்குது, அது இல்லாமல் கழுத்தில் மட்டும்தான் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, வேறு உடம்புல எந்த அடியும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கில்யோங்க்கு ஒரு கால் வருது. பியாங்கோட கிராமத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஹெட் ஆஃபீஸர் கிட்டேருந்தான் கால் வருது. உன்னை இப்போது அர்ஜென்ட்டாக பார்க்கணும், வர முடியுமான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவளும் கிளம்புறா. அதே இடத்துல ஒரு லேடி வராங்க. இதெல்லாம் ட்விஸ்டே இருக்குது, புதுசு புதுசாக வராங்க. இந்த லேடியால் தான் இந்த ப்ராப்ளம் ஆகுதான்னு தெரியல, போக போக தெரியும், பார்க்கலாம். அந்த லேடி வராங்க. இவங்க பேர் பார்க். இவங்க வந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருக்காங்க. அங்கே ஃபாதர் யோங்கும் ஃபாதர் மேத்யூவும் இருக்காங்க. எதுக்காக அங்கே இருக்காங்கன்னா, அவங்க அண்ணனை அந்த போலீஸ் வந்து சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதை முடிக்க அங்கே இருக்காங்க. அந்த இடத்துல ஃபாதர் யாங் வந்து அந்த லேடியை வந்து பார்த்துட்டு கேஷுவலாக பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்க சொல்ல ஃபாதர் மேத்யூவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது, அவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாங்களே, என்ன இது அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறார். கேட்ட உடனே, இல்லைப்பா, எனக்கு வந்து ஷேராங்க்கு இவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஸோ வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே கில்யோங்க்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணாங்கல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் இவங்க பார்க்க வந்திருப்பாங்க. எதுக்குன்னா போன உடனே அதுதான் கேட்குறாங்க, எதுக்கு இப்போது இந்த கேஸை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதோட முடிச்சுங்க, நான் எப்பயோ சொன்னேன் அப்படின்ட்டு கூலாக பேசிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இல்லை இப்போ தான் இந்த கேஸ் வந்து சூடு பிடிச்சிருக்குன்ட்டு சொல்கிறாரு. நல்லா இருந்தவங்க சந்திரமுகியாக மாறிட்டாங்க. பயங்கரமாக கத்துறாங்க, இதோட இந்த கேஸை முடிச்சிடு, இல்லைன்னா நான் உன்னை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பியாங்கு ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். என்னன்னா, இந்த ஃபாதர் சோய் உடம்புல தான் பார்ட் 2 ப்ரோசஸ் ஆகிருக்குன்னு நினச்சேன், பட் இப்போ அவரே உயிரோடவே இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஃபாதர் மேத்யூ என் அண்ணன் டெட் பாடியில் ஸ்பிரிட் வர என்ன காரணம்னு கேட்குறாரு. யார்கிட்டனா ஃபாதர் இவங்கிட்ட கேட்குறாரு. யார் மேலாம் கோவம் வந்துச்சா இல்லை வெறுப்பு இருந்துச்சான்னு கேட்குறாரு. ஆமாம், உங்கள் அண்ணனுக்கு ப்ரீஸ்டாக விருப்பமே இல்லை, உங்கள் அம்மா அப்பா கம்பல் பண்ணனால தான் மேபி அவன் ப்ரீஸ்ட் ஆகிருக்கலாம், அதனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்து அந்த ரீசனுக்காக ப்ரோசஸ் வந்து பண்ணியிருக்கலான்ட்டு ஃபாதர் யோங் சொல்கிறாரு. சரி, எங்கள் அண்ணனுக்கு லாஸ்ட்டாக எந்த பிளேஸில் அந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்க, இந்த கிராமத்தில் தான் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பார்ட் 2 பிடிச்சிருந்துச்சு, அந்த ரீசனுக்காக எங்களை கால் பண்ணி வர சொன்னாங்க, நானும் உங்கள் அண்ணன் எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லும்போது தான் தெரியுது, பார்ட் 2வா, என்ன இது பார்ட் 2 அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உன்னை பற்றி கூட அந்த பையன் வந்து இப்போ கேட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, அப்போ தான் பியாங்குன்னு சொல்கிறாங்க. பியாங்கு அவங்க தாத்தா கூட சண்டை போட்டுட்டு அவன் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறான். பியாங்கு ஃபாதர் சோயோட டெட் பாடி கண்டுபிடிச்சாங்களா அந்த இடத்துக்கு வரான். அதுக்கு முன்னாடியே ஃபாதர் மேத்யூ அந்த இடத்துல இருக்கார். ஃபாதர் மேத்யூ அவங்க அண்ணனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது ஃப்ளாஷ் லைட் அவன் ஃபேஸுக்கு நேராக வருது. திரும்பி பார்த்தா பியாங்கு தான் நிற்கிறான். பியாங்கை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஏன்னா ஃபாதர் யோங் வந்து இவனை பற்றி எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல, அதனால் நீ ஏன் எங்கள் அண்ணனை பற்றி எல்லாம் தெரியும்ல, அப்பயே என்கிட்ட மறைச்சிட்ட அப்படின்ட்டு சண்டை போட்டுருக்க சொல்ல, கில்யோங் வந்து அவங்க 2 பேரையும் காரில் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அது எந்த இடம்னா ஃபாதர் மேத்யூவோட பழைய வீடு. அங்கே கூட்டிகிட்டு வரா.
20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரும் அவங்களோட ஃபேமிலியும் ஒருத்தனால கொல்லப்பட்டாங்க. அது தெரியுமான்னு கேட்குறா. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க, ஆமாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேறு யாரும் இல்லை, அது எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் நினச்சேன் எங்கள் அம்மாவை கொலை பண்ணோன்னு எப்படியாச்சும் நான் தண்டனை வாங்கி தரணுன்னு தான் நான் இந்த போலீஸ் ஆஃபீஸரே ஆகினேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஃபாதர் சோய் மேலே எந்த தப்புமே இல்லை, என் மேலே தான் எல்லாமே தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னை பார்த்து தான் உங்கள் அம்மா வந்து காரை ஸ்டாப் பண்ணாங்க, அதனால தான் எல்லாமே நடந்தது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு என் மேலே தான் அந்த பார்க்கு போசஸ் ஆகிடுந்துச்சு, அதை காப்பாற்ற தான் ஃபாதர் சோய் வந்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அது கேட்காம கூட நம்ம கில்லியோங் இவங்க 2 பேரும் மேலே கோவப்பட்டுட்டு அவள் கார் எடுத்துகிட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் டே பியாங்கு ஃபாதர் மேத்யூவை பார்க்க வரான். நீ ஏன் இங்கே வந்த? நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன், என் கண்ணு முன்னாடி வர வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்க, இல்லை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்னோடய ஃபேமிலியே அந்த பார்ட் 2 தான் கொலை பண்ணுச்சா அப்படின்ட்டு கேட்குறான். ஆமாம் அதுதான் உங்கள் ஃபேமிலியே கொலை பண்ணுச்சுன்னு சொல்ல, சரி உங்களுக்கு நான் இப்போதுலேருந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நான் பார்ட் 2 எப்படியாச்சும் உங்கள் கூட சேர்ந்து நான் அதை அழிக்கிறேன், என்ன ஆனாலும் சரின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இன்னொரு மிஸ்டீரியஸ் நடக்குது. ஒரு பொண்ணு பில்டிங் டாப்பில் நின்று சாகலான்னு நின்றுட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு மெசேஜ் வருது ஃபோன்லேருந்து. என்னென்னு பார்த்தா, நீ சாகாத, உனக்கு யார் மேலே வெறுப்போ அவங்கள சாகடிச்சு நீ சந்தோஷமாக இரு, சந்தோஷப்படு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் பார்த்த உடனே அந்த பொண்ணு அது மேலேருந்து கீழே வந்துட்டா. அங்கேருந்து இறங்கினவ ஸ்ட்ரைட்டாக அந்த பில்டிங் ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே நின்றுட்டு இருக்கா. அங்கே ஏன் நின்றுட்டு இருக்கானா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 4 பேர் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குண்டு பையன் இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த குண்டு பையன் தனியாக வந்துட்டு இருக்கான். இந்த குண்டு பையனை தொடர்ந்து இந்த பொண்ணு போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக இந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னா, அந்த பையனை மடக்கி கொலை பண்ண முயற்சி செய்கிறா. அப்போன்னு பார்த்து 2 பசங்க வந்துடுறாங்க. அதோடு இந்த பொண்ணும் ஓடி போயிடுறா. கில்லியோங்க்கு ஒரு புதுசாக ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வருது. ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த வீட்டில் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் அவரோட ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்த உடனே இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரித்தா தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. சரி வர சொல்லி பார்த்தா வேறு யாரும் இல்லை, நேற்று அந்த குண்டு பையனை கொலை பண்ணால அந்த பொண்ணு தான் இவன். சரி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் எப்போ பேசினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட்கிட்ட பேசி 1 month ஆகுது அண்ட் பிரேக்கப்பும் ஆகிடுச்சி அப்படின்ட்டு சொல்கிறா. இவங்களும் சரி நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அது இல்லாமல் இவங்க கேட்குற கேள்விக்கு அவள் சரியாகவே பதில் சொல்ல மாட்டேன்றான். அதனால் அனுப்பிடுறாங்க. இவள் ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு வந்திருக்கா. அங்கே சர்ச்சில் ஃபாதர் மேத்யூக்கு அந்த சர்ச்சில் இருக்கவங்க கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் அவைலபிளாக இல்லை, ஸோ நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஏதோ போசஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா, அதை நீங்கள் போய் என்னன்னு கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபாதர் மேத்யூவும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சிருக்கு, உங்களுக்கு எதனாச்சும் சிம்டம்ஸ் தெரியுதான்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்ச நாளாகவே யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது, அண்ட் நைட் அண்டு பகலும் தூங்க சொல்ல யாரோ என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி மெசேஜ்லாம் வருதுன்னு சொல்கிறீங்களா, அந்த மெசேஜை காமிங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. மெசேஜை பார்த்தா அது ஒரு நாளைக்குள்ளே அந்த மெசேஜை அதுவே அழிஞ்சு போயிடுது. அதனால இவளால் அந்த மெசேஜை காமிக்கவே முடியல. சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் உங்களுக்கு பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போகிறவங்கள கூப்பிட்டு சரி நில்லுங்க அப்படின்ட்டு ஃபாதர் மேத்யூ சொல்கிறாரு. என்ன அப்படின்ட்டு இவங்க கேட்க, உங்கள் மொபைலில் மெசேஜ் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லை அந்த மெசேஜ் பண்ணுறது யாருன்னெலாம் தெரியாது, ஆனால் அவங்களுடைய பேர் மட்டும் தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன பேருன்னு கேட்டால் பார்ட் 2ன்னு சொல்ல ஃபாதர் மேத்யூ என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பியாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணும் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்ல 2 பேரும் பேசுகிறாங்க. ஃபாதர் மேத்யூவும் பியாவும் அவளோட வீட்டுக்கு போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்போது அவள் என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. எனக்கு பயமாக இருக்குன்ட்டு இவ ரிப்ளை பண்ணுறா. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, உன் இடத்துல நான் இருந்தால் ஒன்று நான் செத்துருப்பேன், இல்லைனா எனக்கு பிடிக்காதவங்கள நான் சாகடிச்சிருப்பேன்ட்டு ரிப்ளை வருது.
அந்த மெசேஜை பார்த்த உடனே இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவங்க வீட்டில் இருந்த எல்லா கத்தியுமே எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா அந்த குண்டு பையனை சாகடிக்கிறதுக்கு. கீழே தான் இவங்க 2 பேருமே நீட்டு இருக்காங்கல்ல. இவங்கள பார்த்த உடனே பயங்கரமாக ஒரு மாதிரி ஆவேசமாக கத்திட்டு வந்து, ஏய் நீ ஏன் ஒரு அனாதை, அப்புறம் உங்கள் தாத்தா உன்னை வச்சு தான் உயிரோடவே இருக்காரு, அவரும் கொஞ்ச நாளில் சாக போகிறாரு, நீங்கள் ஏன் இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்ட்டு இவ பாட்டு பேசிகிட்டே இருக்கா. இவளுக்கு 2 பேரை பற்றியுமே தெரியாது. பட் அந்த போசஸ் இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேரை பற்றி அது தெரிஞ்சிருக்கு. அதோட கில்லியாங்க்கு ஒரு கால் வருது. என்னன்னா காணாமல் போன அந்த பையனோட மொபைல் நம்பர் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அவன் 3 டைம் கால் பண்ணியிருக்கான் காணாமல் போக சொல்ல அப்படின்ட்டு வருது. இவளுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அதோடு அவன் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு போய் எல்லார்கிட்டையுமே கேட்குறான், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ட்டு அந்த குண்டு பையன்கிட்ட கேட்குறான். அவனும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதோடு என்ன பண்ணிடுறாங்கன்னா சரின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அதோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இவங்க கிளம்பி வராங்க கில்லியும். இந்த பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கால, அதனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஏதாச்சும் பண்ண போகிறாங்கன்ட்டு அவன் என்ன பண்ணான்னா அங்கே அந்த சைடு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. ஏதோ வந்து இவங்க 2 பேரை தான் இவ்வளோ ஏதோ பண்ணுற மாதிரி. அவங்க வந்து இந்த பொண்ணை காப்பாற்றி வீட்டுக்குள்ளே அமுச்சுறாங்க. அதோடு இவங்க 2 பேரையும் வெளியே அமுச்சுறாங்க. இவன் வீட்டுக்குள்ளே போனவன் என்ன பண்ணுறான்னா கையெல்லாம் வந்து ஃபுல்லாக அறுத்துக்கிட்டு ரத்தத்தோடு வந்து நிற்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அந்த டைமுக்கு கில்லியங்கும் போலீஸ் ஆஃபீஸரும் வரத்துக்கு கரெக்டாக இருக்குது. கில்லியங் வந்து இதோடு வந்து இந்த கேஸை வந்து நான் பார்த்துக்கிறேன், இதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட ஃபாதர் மேத்யூவும் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான், இதில் வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம இன்வால்வ் பண்ண தேவையில்லை, அந்த பொண்ணு வெளியே அதை பார்க்கட்டும், நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கலாம் வான்னு சொல்லிட்டு இவங்க போக சொல்ல அந்த டைமுக்கு போலீஸ் வந்தது. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவங்க எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, இவர் வந்து ப்ரீஸ்ட், இவர் வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்க, நான் வந்து இவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. பட் அவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. உங்களெல்லாம் நான் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளை பார்க்கறதுக்கு கில்லியும் வந்திருக்கா. இங்கே பாரு, நீ வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசவே இல்லைன்னு சொன்ன, பட் அவர் காணாமல் போக சொல்ல உங்ககிட்ட 3 டைம் பேசியிருக்காரு, நீ ஏன் வந்து பொய் சொன்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அவள் ரீசன் சொல்கிறா, எனக்கு வந்து எதுவுமே எனக்கு நினைவுலையே இல்லை அப்படின்ட்டு சொல்ல லாஸ்ட்டாக போக சொல்ல அவளை பார்த்துட்டு நீ தான் கொலை பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறா கில்லியும். நான் எல்லாம் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு பயங்கரமாகவே கத்துறா. இவ என்ன பண்ணுறான்னா இவங்க மைண்டை டைவெர்ட் பண்ண இவங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் இந்த ஹோட்டலில் தான் இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு கில்லியங்கும் அவன் கூட இருக்க ஆஃபீஸர் 2 பேரும் போகிறாங்க. கில்லியங்க்கு தெரிஞ்சிடுச்சு, இவன் வந்து நம்மளை மைண்ட் டைவெர்ட் பண்ண தான் பார்க்குறா, நீங்கள் வந்து கூட இருக்கிற அந்த ஆஃபீஸரை நீங்கள் வந்து அந்த ஹோட்டல்கிட்ட போய் பாருங்கள், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லியங் ஹாஸ்பிட்டலில் ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த பொண்ணு தப்பிச்சுட்டு இருப்பா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ஃபாதர் மேத்யூவுக்கும் பியாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறா, இந்த மாதிரி அந்த பொண்ணு தப்பிச்சிட்டான்னு சொல்லவே இவங்க எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. நெக்ஸ்ட்டு பியாங்கு அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு ட்ரீம் மறுபடியும் வருது. என்னென்னா ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் கத்தியால் அறுத்து அவன் கழுத்தை வந்து அறுத்துட்டு இருப்பாங்க, ஒரு பிளட்டாக வந்து ஊற்றிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவன் கில்லியங்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என் கனவில் வந்துச்சுன்னு சொல்லவே அதுக்கப்புறம் 3 பேரும் மீட் பண்ணுறாங்க. எந்த ஆஃபீஸ் தெரியுமான்னு கேட்க, இல்லை எனக்கு ஆஃபீஸில் அந்த இடம்லாம் தெரியல, ஆனால் அந்த ஆஃபீஸில் மட்டும் ஒரு டேபிள் மேலே ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ தான் கில்லியங்க்கு ஞாபகம் வரும், காலையில் அந்த பையன் இறந்தால அந்த ஆஃபீஸில் அவன் செக் பண்ண போயிருப்பா. அப்போது ஒருத்தராண்ட அந்த பொம்மை மட்டும் இருந்திருக்கும். அதனால் நான் காலைல போன அந்த ஆஃபீஸ் தான் அதுன்னு சொல்லிட்டு கில்லியங்கோ தேட போவா. அப்போ தான் சொல்வா, இதில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க, நான் மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வா. அதோடு இவங்களும் வந்து அவள் வேலையை செய்ய விடணும்னு சொல்லிட்டு விட்டு இருப்பா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையன் இறந்து போனால அந்த வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணுவாங்க, இதில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது திடீர்னு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு உள்ளே என்ட்ரி ஆகுவா. சரி, இங்கே என்ன தான் நடக்குது சொல்ல முடியுமா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்லுவான், இவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணி தான் ரொம்ப ஜாலியாகவே இருந்தாங்க,
அவளுக்கு வந்து அவங்க ஆஃபீஸில் ரொம்பவே வந்து பிலி பண்ணாங்க, அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது கில்லியோங்க்கு என்ன ஆகுனா அந்த ஆஃபீஸ் தெரிஞ்சு தேட போவாங்க. அப்போது அந்த பொண்ணு அந்த குண்டு பையனை எப்படி சாகடிச்சு கழுத்தெல்லாம் அறுத்து ஒரு மூலையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கில்லியோங்கும் போலீஸ் ஆஃபீஸரும் ஒன்றா தேடாமல் தனித்தனியாக போய் தேடுவாங்க. போலீஸ் ஆஃபீஸரை அந்த பொண்ணு பின்னாடியே வந்து அவர் திரும்பத்துக்குள்ளே கழுத்து பிடிச்சி தூக்கி போட்டுடுவா. கில்லியோங் கீழே இருந்து தேடிட்டு இருப்பா, அந்த குண்டு பையன் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருப்பா. அப்போது பியாங்கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி நீ உள்ளே போகாத, உள்ளே போனேன்னா நீ செத்துடுவ அப்படின்ட்டு சொல்கிறான். அதை கூட கேட்காம இவ என்ன பண்ணுறான்னா, சின்ன வயசில் நீ வந்து உள்ளே போகாத செத்துடுவ அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஞாபகப்படுத்தி இப்போ வந்து நான் மேலே போயே ஆகணும்னு சொல்லிட்டு இவ வந்து அடுத்த மேலே போவா. மேலே போயிட்டு அந்த குண்டு பையன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுவா. சரி, கண்டுபிடிச்சிட்டு இவன் வந்து இந்த மாதிரி உயிர் பழக்கிறானேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவா ஆம்புலன்ஸ்க்கு. கால் பண்ண சொல்ல என்ன ஆகுனா, கால்லாம் பண்ணி முடிச்சு திரும்பினா அந்த பொண்ணு கில்லியோவை போட்டு செம்மையாக அடிச்சிடுவா. அடிச்சுட்டு 2 பேரையும் வந்து கட்டி போட்டு ஒரு ரூமில் வந்து அடைச்சி வச்சிடுவா. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து காலையில் இந்த வேலைக்கு வரத்துக்குள்ளே நான் வந்து உங்களை சாகடிச்சிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவா. அதுக்கு கில்லியோங் வந்து கேட்பா, நீ வந்து பார்ட் 2 வந்து பார்த்தியா, எங்கே பார்த்த, எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவள் பயங்கரமாக கத்தி மறுபடியும் வந்து செம்ம அடி அடிச்சிடுவா. அந்த குண்டு பையன்கிட்ட போயிட்டு, உன்னை சாகடிக்க காரணம் தெரிஞ்சுக்க தேவையில்லையா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஆஃபீஸில் தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்தார். அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே என்னோடய பாய் ஃப்ரெண்டை வந்து புல்லி பண்ணாங்க. அதோடு நிறுத்தாமல் ஒரு நாளாக வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிடுச்சு. அதோடு நிறுத்தாமல் அவரை அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் எங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த வேலையை விட்டுட்டு இல்லாமல் அவரால் வந்து ஒரு இடத்துல வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல. ரொம்ப வந்து மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு. அதனால் அவர் சூசைட் பண்ணிக்க போனார். அப்போ தான் லாஸ்ட்டாக கால் பண்ணார். சாரின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு வச்சுட்டாரு. சரி, என்ன ஆகுதுன்ட்டு நான் போய் பார்க்கலான்னு வரத்துக்குள்ளே அவர் சூசைட் பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். அதனால தான் நான் வந்து அந்த பில்டிங் மேலேருந்து சூசைட் பண்ணலான்னு போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்து தான் நான் கீழே வந்துட்டேன். அப்போ தான் நான் இவளை பிடிச்சேன்ட்டு அந்த போஸை சொல்லுது. அந்த குண்டு பையனை மறுபடியும் கொலை பண்ண அது கத்தி எடுத்து வயிற்றுக்கிட்ட வைக்குது. அதுக்குள்ளே எப்படியோ கில்லியோங் அந்த குண்டு பையனை காப்பாற்றிட்டா. நீயே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கில்லியோங்க அது குத்தலான்னு வருது. அதுக்குள்ளே ஃபாதர் மேத்யூவும் பியாங்கும் கூப்பிட்டுட்டு வராங்க. அவங்க குரலை கேட்டு இது பயந்தடிச்சு ஓடிடுச்சு. அதை பிடிக்க 2 பேருமே பின்னாடியே போகிறாங்க. ஒரடியாக பியாங்கும் அந்த காரில் சேஸ் பண்ணி பிடிச்சிட்டான். அது பியாங்குவே கொலை பண்ண முயற்சி செய்யுது. அதுக்குள்ளே ஃபாதர் மேத்யூ வந்து பின்னாடி அந்த சிலுவை வச்சு அதை மயக்கம் போட்ட வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மாடிக்கே அந்த பில்டிங்கே கூட்டின்னு போயிட்டு டாப்பில் கை காலெல்லாம் கட்டி போட்டு அவர் அந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல ப்ரேயர்லாம் பண்ண அவருடைய பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, இன்னும் என் கையெல்லாம் வந்து அவுத்து விடுங்க அப்படின்ட்டு சொல்லுது. இவங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணு தான் பேசுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கையை எல்லாம் அவுத்து விட்டார். அது ப்ரீஸ்டையே சாகடிக்க பார்க்குது. இங்கே பாரு, அந்த பியாங்கும் எங்களா மாதிரி தான், நீயும் வந்து கூடிய சீக்கிரத்தில் செத்துடுவ அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்குள்ளே ஃபாதர் ஏதோ ஒன்று பண்ணி அதை கட்டி போட வச்சுட்டாரு. கட்டி போட்டு 3 பேருமே இருக்காங்க. பியாங்கு, கில்லியோங் அண்ட் ஃபாதர் 3 பேருமே இருக்காங்க. இவங்க ஃபாதர் வந்து ப்ரேயெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பியாங்குவும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி, இங்கே பாரு, நீ வந்து எவ்வளோ சந்தோஷமாக அந்த உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அட் அ டைம் ஃபாதரும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த உடம்பை விட்டு நீ எப்படியாச்சும் போயிடுன்ட்டு அவர் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது பயங்கரமாகவே கத்துது. இங்கே பாரு, உங்கள் தாத்தா வந்து இப்போ சாக போகிறாரு அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு ஃபாதர், இங்கே பாரு, மைண்டை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது, அதை சொல்கிறத வந்து நீ எதுவுமே கேட்காத, அதை பார்க்காத அப்படின்னு சொல்லுது.
இந்த கில்லியோங், நீ உங்கள் அம்மா கொன்னது காரணம் வேறு யாரும் இல்லை, இந்த பியாங்கு தான் அப்படின்ட்டு அது சொல்லுது. அதுக்கும் நீ வந்து அது சொல்கிறது எதுவும் காதில் வாங்காத, நீ வந்து அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக புடி அப்படின்ட்டு ஃபாதர் சொல்கிறாரு. ஃபாதர் ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது இங்கே பாரு, உன்னுடைய குழந்தையாச்சும் நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு பியாங்கு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது என்னது குழந்தையா அப்படின்ட்டு கில்லியும் கேட்குறான். ஆமாம், அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் இதை சொன்னா, இவ வயிற்றில் குழந்தை இருக்குதுன்ட்டு. அப்போன்னு பார்த்து அவள் காலுக்கடியிலிருந்து ஒரு பிளட்டாக வந்துட்டே இருக்குது. 2 பேருமே வந்து 3 பேருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த போசஸை வெளியே எடுத்துட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா, வாயிலிருந்து ஒரு தண்ணியாக வந்து விழுது அப்படியே. அதுக்கப்புறம் அந்த லேடியை எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா கில்லியோங் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எங்கள் அம்மாவை கொன்னவன நான் எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதை பேயை இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதில் வந்து நீ இன்வால்வ் ஆகாத, இது வந்து ரொம்பவே வந்து ஆபத்தானது, இதில் நீ வராமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இங்கே பியாங்கு அவங்க கிராமத்துக்கு போயிட்டு இருக்கான். எதுக்காகன்னா, ஃபாதர் ஷோயோட டெட் பாடி கிடச்சதில்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு கண்டுபிடிக்க. அப்போது அவனோட ஃப்ரெண்டு பார்க்க சொல்கிறான். இங்கே பாரு, ஏதாச்சும் இங்கே தெரியுதான்னு பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டும் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். என்னென்னு பார்த்தா ஒரு மரத்தையே பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அவனே தானாக நடந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பள்ளம் மாதிரி தோண்டுறான். பியாங்கு ஒன்றுமே புரியல, நிறுத்துறா என்னடா பண்ணுறேன்னு கேட்க. அதுக்கப்புறம் பள்ளம் தோண்டிகிட்டே இருந்தால் அப்போது ஒரு டெட் பாடி ஒன்று கிடைக்குது. அதை பார்த்த உடனே இவங்க ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி அங்கே ஒரு டெட் பாடி ஒன்று இருந்துச்சுன்னு சொல்ல அவங்க நம்பவே இல்லை. இங்கே பாருங்கள், உங்கள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. சொல்ல போனால் நீ ஏன் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போனீங்க, நீ எப்படி பார்த்தீங்க அப்படின்ட்டு அவங்க கொஷின் மேலே கொஷின் கேட்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா கில்லியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு டெட் பாடி ஒன்று பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்லி கேட்குங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறான். அதுக்கு சரி அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்ல, ஆமாம் அந்த பொண்ணோட கேஸ் வந்து ரொம்ப வந்து ஹிஸ்டீரியஸ் ஆனது, அது வந்து ரொம்ப ஒரு மர்ம கதையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு பியாங் கேட்க. ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து லாஸ்ட்டாக சாக சொல்ல அந்த கேஸ் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு கில்லியோங் சொல்கிறா. ஃபாதர் அவனோட சர்ச்சுக்கு போகிறான். அப்போது அங்கே இருந்த பிஷப் ஒருத்தர், இங்கே பாரு, நீ யார் கேட்டு வந்து இந்த மாதிரி வேலை பெர்மிஷனோட அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டின, நீ வந்து இந்த ப்ரீஸ்டோட வேலையை விட்டுடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு சொல்லிவிட்டு அந்த பிஷப்பும் போயிடுறாரு. இவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி ஹிஸ்டீரியஸான அந்த பார்ட் 2ஓட சவுண்டு மட்டும் கேட்குது. நாலு சைடு வந்து அந்த சவுண்டு மட்டும் கேட்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, ஃபாதர் யோங்க்கு கால் பண்ணி உங்களை மீட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு ஃபாதர் யோங்கை மீட் பண்ண போகிறான். அப்போ தான் கேட்குறான். ஃபாதர் மேத்யூ ஃபாதர் யோங் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாருங்கள், இந்த போசஸான எல்லார் வீட்லேயுமே இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, இதுக்கும் ஷேர் ஹேங்ஸ்க்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு கேட்க, இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, இது வந்து ஒரு ஷேர் ஹேங்க் தான், இதுக்கும் பார்ட் 2க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த கனெக்ஷனும் இல்லை, அது இல்லாமல் இது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நடக்கிறது, சர்ச் மூலியமாக அப்படின்ட்டு சொல்கிறாரு. கில்லியோங் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுடைய பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் அது கீழவே அந்த லேடி பார்க்கோட நேமும் இருக்குது. அதே டைம் ஃபாதர் மேத்யூவும் ஷேரன்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. சேம் அதே மாதிரி தான் அந்த ஷேரன்ஸில் இருக்க ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே லேடி பார்க் நின்றுட்டு இருக்காங்க. அதே ரிலேட்டடாக போசஸான எல்லாருமே அதில் இருக்காங்க. அப்போ தான் ஃபாதர் மேத்யூ யோசிக்கிறாரு, ஷேரன்ஸ்க்கும் இதுக்கும் என்ன கனெக்ட் ஆகிருக்கும்னு. இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் லேடி பார்க்குக்கு கால் பண்ணி இங்கே ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவங்க அது ஏன் எனக்கு சொல்கிற, என்கிட்டயே இதெல்லாம் சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற திங்ஸை எல்லாமே போட்டு உடைக்கிறாங்க. அங்கே இருக்கிற திங்ஸை எல்லாம் போட்டு பயங்கரமாக உடச்சிடுறாங்க. பார்க்குக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, என்ன கனெக்ஷன் தெரியல, அது போக போக தெரியும். இதை கில்லியும் கண்டுபிடிச்சிட்டா.
அவள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தான் போய் பார்க்குறா. என்ன கேட்குறான்னா, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வேணும், அதனால் நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் தர முடியுமான்னு கேட்குறா. அவர் இல்லை, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, அந்த கேஸ் அப்போவே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாரு. இப்போது அவள் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கா. அதுக்கு அவர், இங்கே பாரு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அவங்க பெரிய ஆள், பெரிய பொலிட்டிஷியன் லேடின்னு அப்படின்ட்டு பயப்படுறீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்க, ஆமாம், அவங்க பெரிய ஆள் தான், அது இல்லாமல் அவங்க அந்த ஸ்கூலோட ஓனரோட பொண்ணு தான், எல்லா சைடுமே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார். ஆமாம், நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரியுது இதிலிருந்து அப்படின்ட்டு இவ்வளோ சொல்கிறார். இங்கே பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் அம்மா மாரி நீயும் சாகாத அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே பியாங்கும் ஸ்டேஷன் வெளியே நின்றுட்டு இருக்கான். அப்போது ஃபாதர்கிட்ட இருந்து கால் வருது. ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, பொலிட்டிக்கல் லேடிக்கும் ப்ரொசஸ் ஆன எல்லாரும் ஷேரிங் ஹேண்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃபாதர் மேத்யூ சர்ச்சுக்கு போய் ஃபாதர் யோங்கை மீட் பண்ண போகிறாரு. என்ன கேட்குறான்னா, நீங்கள் பொலிட்டிக்கல் லேடியை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாரு. இப்போ ஏன் அதை கேட்குற அப்படின்ட்டு அவர் கேட்க, இல்லை, பார்ட் 2க்கும் அந்த லேடிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு எனக்கு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்க, இல்லை, அவங்க கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம், அவங்க சர்ச்சுக்கு கூட வருவாங்க, அப்படி இருந்தால் அவங்களால சர்ச்சு உள்ளவே வர முடியாது அப்படின்ட்டு ஃபாதர் யோங் சொல்கிறாரு. பியாங்கும் கில்லியாங்கும் காரில் வந்துட்டு இருக்கும்போது கில்லியாங்க்கு ஒரு கால் வருது அவங்க ஆஃபீஸுக்கிட்ட இருந்து. அந்த பொண்ணோட அந்த ஸ்கூலில் பார்த்த செக்யூரிட்டியை பார்க்க போகிறாங்க. அந்த செக்யூரிட்டி ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டு இருக்காராம். இப்போது அவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபாதர் மேத்யூ சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் லேடியும் சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஃபாதர் மேத்யூ அவங்கள பார்த்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த கேட்டை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்ச்சு உள்ளே போகிறாங்க. இதை ஃபாதர் மேத்யூ பார்த்துட்டு வெளியில் வர சொல்ல, என்ன உங்களுக்கு கடவுள் பக்தி மேலே ரொம்ப அதிகமோ அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஹேண்ட்ஷேக் கொடுக்கலான்ட்டு அவர் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் சிலுவை மாலையை வச்சுட்டு ஹேண்ட்ஷேக் கொடுக்கலான்னு போகிறார். அப்போ தானே அவங்க உடம்புல ஏதாச்சும் ப்ரொசஸ் ஆகிருக்கா இல்லை பார்ட் 2 இருக்கான்னு தெரியும்ல, அதனால் அந்த சிலுவை மாலையை வச்சுட்டு கை கொடுக்காரு. அவங்க ரொம்பவே முறைச்சிட்டு கை கொடுக்காமல் போயிடுறாங்க. அதே டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த செக்யூரிட்டியை பார்க்க போகிறாங்க. அவர் பேசியே 20 வருஷத்துக்கு ஆச்சான். அப்படி பேசினா என்னை அவன் கொல்ல வரான், சாகடிக்க வரான் அப்படின்னு தான் சொல்லுவாரான். இவங்க எல்லாருமே பேசி பார்க்குறாங்க. பட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. கில்லி அவங்க என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணோட ஃபோட்டோ காமிச்சு, நீங்கள் இவ்வளோ எப்போ பார்த்தீங்க லாஸ்ட்டாக, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அப்போவும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. ஒரு பென்சிலை வச்சு கிறுக்கிட்டு இருக்கார். அதை பியாங்கு பார்த்துட்டு, அது என்ன இருக்குன்னா, ஒரு லெஃப்ட் சைட் கண்ணில் பிளட் வரா மாதிரி இருக்குது, கண்ணிலேருந்து குத்தி. அதை பார்த்துட்டு இவன், இது பார்ட் 2 தானே, நீ எப்படி தெரியும் உனக்கு, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் எதுவும் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டாக அந்த லேடியோட ஃபோட்டோ காமிச்சு, இது யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, நல்லா அந்த மனுஷன் ஒரு மாதிரி வாயிலெல்லாம் கடிச்சிட்டு பிளட் வருது, ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டான். அதோடு அவங்க அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. கில்லி அவங்க ஸ்டேஷனில் இருக்க சொல்ல அவங்க அம்மாவோட பழைய டைரியில் ஒரு நம்பர் இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறா. அவங்களும் ஆமாம், என் பொண்ணு கூட தான் அந்த பொண்ணு படித்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் தான் தராங்க. இவளும் அந்த பொண்ணை போய் பார்க்குறா. அவள் என்ன சொல்கிறன்னா, உடனே இங்கே பாருங்கள், இனிமேல் இதை கேட்டுட்டு வராதிங்க, இதோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு அவளும் அவங்க குழந்தைய வெளியில் வராங்க. கூப்பிட்டுட்டு போக சொல்ல 3 பேருமே இருக்காங்க. ஃபாதர் மேத்யூ, பியாங்கோ, கில்லியோ 3 பேருமே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என் பின்னாடி வராதிங்க அப்படின்ட்டு சொல்கிறா. உங்கள் ஃப்ரெண்டோட டெட் பாடி கிடச்சிச்சு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவ பயங்கரமாக அந்த இடத்துலையே உக்காந்து அழுறா. நான் என் ஃப்ரெண்டை
அந்த இடத்துல ஒரு தான் லாஸ்ட்டாக பார்த்தேன் அப்படின்ட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நானும் என் ஃப்ரெண்டும் வேறு வேறு கிளாஸு. ஆனால் அவளுக்காக நான் வெளியே வெயிட் பண்ணுவேன். பட் அவள் அன்னைக்கின்னு பார்த்து வரவே இல்லை. என்னென்னு உள்ளே போய் பார்த்தா அந்த பொலிட்டிக்கல் லேடி அவ்வளோ பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து நான் செக்யூரிட்டி கிட்ட சொன்னேன். அவர் நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அவரும் திரும்பி வந்துட்டார் தனியாகவே. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், இங்கே பாரு, அவர் ஃபேஸில் ஒரு பயத்தோட, இங்கே பாரு, இனிமே நீ இதை பற்றி எதுவும் பேசாத, நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்ட்டு சொல்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணாதனால என் குழந்தைக்கும் காது கேட்காம போயிடுச்சு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு காதும் சரியாக கேட்காதான். நான் சொல்கிறது யாருமே நம்பவே இல்லை. ஒரே ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் நம்பினாங்க. அவங்களும் இப்போ இறந்துட்டாங்க கொஞ்ச நாள்லையே அப்படின்ட்டு சொல்கிறாது. வேறு யாரும் இல்லை, கில்லி அவங்களோட அம்மா தான். பொலிட்டிக்கல் லேடி யாரும் இல்லாத அனாதைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஃபாதர் மறுபடியும் சிலுவை மாலையை வச்சு ப்ரே பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்திருக்காரு. ஓ, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், உங்கள் ஷேரிங் ஹேண்ட்ஸில் நானும் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் இந்த சிலுவை மாலையை ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கையில் கொடுக்குறாரு. இதை ஃபாதர் யோங் பார்த்துட்டாரு. நீங்கள் சிலுவை மாலை கொடுத்ததாலேயோ இல்லை சர்ச்சுள்ள வரதுனாலையோ ஒரு உடம்புல பொசஸ் இருக்கிறது தெரிய முடியாது. ஏன்னா 20 வருஷமாக ஒரே உடம்புல இருந்துச்சுன்னா அது நம்மள மாதிரியே ஆகிடும். அதனால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அதுவா வெளியே வந்தால் தான் உண்டு அப்படின்ட்டு சொல்ல, அந்த பேயை அழிக்க பல மாதம் பல வருஷம் கூட ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பியாங்கும் ஃபாதர் மேத்யூவும் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே பொசஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு கண் தெரியவே தெரியாது. அதை அந்த பொலிட்டிக்கல் லேடி அது இருக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் எக்ஸாஸ்டம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னு கேட்க, என்னை அந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஓ, நீங்கள் இப்போ கூட உங்கள் சர்ச்சோட ரூல்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு ஹெல்ப் கூட பண்ணவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டான். மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து அந்த செக்யூரிட்டி தப்பிச்சிட்டு இருக்காரு. தப்பிச்சு ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறாருனா அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாரு. ஆனால் அங்கே அந்த பொண்ணு இல்லை, அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கார். அவருக்கு கால் வருது அவங்களுடைய ஒய்ஃப் கிட்டேருந்து. அப்போ இவர் தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் இங்கே இல்லைன்னு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாரு. இங்கே பியாங்கு கார் ஓட்ட சொல்ல அவன் முன்னாடி எப்பவுமே ஒரு கனவு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி வருது. அப்போது ஃபாதர் கிட்டேருந்து கால் வருது. செக்யூரிட்டி காணாமல் போயிட்டாரு, பொலிட்டிக்கல் லேடி தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தப்பிச்சு அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிருப்பார் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவனுக்கு கனவுல அந்த ஆம்புலன்ஸ் வந்தது. அப்போது அவன் பக்கத்தில் ஆம்புலன்ஸ் போகுது. ஏதோ தப்பாக நடக்க போது தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே அந்த லேடியை அவன் சாவடிச்சிட்டு இருக்கான். அவன் அந்த லேடியை சாவடிச்சது இல்லாமல் அவனுமே இறந்துட்டு இருக்கான். அவனோட குழந்தைய மட்டும் அந்த பொண்ணு ரூமில் மறைச்சி வச்சுட்டு இறந்து போயிட்டு இருக்கான். ஃபாதர் மேத்யூ என்ன பண்ணுறாருனா, சரி இவங்க இறந்துட்டு இருக்காங்க, அந்த குழந்தை எங்கே அப்படின்ட்டு போய் பார்த்தா அவனுக்கு சின்ன வயசில் நடந்தது ஞாபகம் வருது. இவனும் அவங்க அண்ணன் கொலை பண்ணப்போ இவனும் கட்டில் கடையில் தான் ஒளிஞ்சிருப்பான். அதனால் இவனும் கரெக்டாக அங்கேயே போய் பார்க்க இவன் அந்த ஞாபகம் வந்ததுனால அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவங்க 2 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு பியாவுக்கு கோவம் நான் அவளை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன், ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவள் யார்கிட்டேயோ ஃபோனில் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அப்போது பியாங்க பின்னாடி நீ தானே பார்க் டூ சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கா. அவள் பயங்கரமாக கத்துறா. சின்ன வயசில் உனக்கு பொசஸ் ஆகி நீ உன்னோட ஃபேமிலியே கொன்னுட்ட அப்படின்ட்டு சொல்கிறா. ஓ, அப்போ நீ தான் பார்ட் 2வா? எனக்கு நடந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ தான் பார்ட் 2. அவன் என்ன பண்ணுறான்னா, அவளோட ஒரு கண்ணை மூடிட்டு, இப்போ உனக்கு இந்த கண்ணு தெரியுதா இல்லையா, உனக்கு இந்த கண்ணு தெரியுதா இல்லையான்னு கேட்க அவள் பயங்கரமாக அசிங்கமாக கெட்ட வார்த்தையிலே திட்டுடா. கோவம் அப்போது வெளியே இருந்த செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் கத்தி எடுத்து குத்துறப்போ கரெக்டாக காப்பாற்றிடுறாங்க. நீ இப்போது ஜெயிலில் தான் போகிற, என்னை பகச்சிக்கிட்டா இந்த மாதிரி வேலை தான், கடைசி வரைக்கும் நீ ஜெயிலே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க சொல்ல ஃபாதர் மேத்யூவும் கில்லியவங்க வந்துடுறாங்க.
பியாங்குவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்ல இவ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஏதோ பயங்கரமாக பார்க்குறா. பியாங்கு ஜெயிலுக்கு போயிட்டு இருப்பான். அவன் பக்கத்துலேயே ஒருத்தன் இருப்பான். அவனும் நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நான் பேயை கொலை பண்ண பார்த்தா அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து உன்னை பார்க்க 2 பேரும் வந்திருக்காங்க, விசிட்டர்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் நீ ஏன் இந்தமாரி வேலைலாம் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண கேட்குறாங்க. சரி, எங்களோட ஃபேமிலியே அந்த பார்க் கொலை பண்ணிடுச்சு, அதனால் நாங்கள் அதை தேடுறோம், நீ ஏன் தேடுற அப்படின்னு கேட்க சொல்ல அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், போயிடுவான். ஃபாதர் மேத்யூ ஃபாதர் யோங் கிட்ட ஃபீல் பண்ணி பியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபாதர் யோங்க்கு தான் அவனை பற்றி எல்லாமே தெரியும்ல, சின்ன வயசில் நடந்தது. அவர் சொல்கிறார், இல்லை அவன் சின்ன வயசாக இருக்க சொல்லவே பார்ட் 2 அவனை பொசஸ் ஆகிடுச்சு, அதனால் அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி தூக்க போட்டு செத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, எப்படியாவது அந்த பொலிட்டிஷியன் லேடிக்கிட்ட சொல்லி பியாங்குவை வெளியே எடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவன் சொன்ன மாதிரியே லேடியே ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணி பியாங்குவை வெளியே எடுக்க வச்சுட்டாங்க. கில்லியும் பியாவை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நாளைக்காச்சும் அமைதியாக இரு, நீ மறுபடியும் நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணியனா அதுக்கப்புறம் நம்மளால் பார்ட் 2 பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். உன்னை வெளியே எடுத்தது வேறு யாரும் இல்லை, ஃபாதர் மேத்யூ தான் அந்த லேடிக்கிட்ட பேசி எப்படியே எடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறா. பியாங்கு அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான். அப்போது ஒரு பாட்டி வீட்டு முன்னாடி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவும் வெளியே பார்த்தா ஒரு சத்தம் வருது. இவங்க சொல்கிறாங்க, என்னோட பேத்திக்கு ஏதோ பார்ட் 2 பொசஸ் ஆகிட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் பாருங்கள் என்னன்னு சொல்கிறாங்க. அவங்க தாத்தாவுக்கு ஒரு பதட்டம் ஆகிட்டு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது பியாங்கு காதில் விழுந்துச்சுன்னா அவன் மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுமான்ல, அதனால் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு அந்த பாட்டியை அனுப்பி வச்சிட்டார். ஆனால் பியாங்கு பின்னாடி இருந்து எல்லாமே கேட்டுட்டான். நைட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பேத்திக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேயெல்லாம் தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறா. அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு நிறைய சாத்தான்லாம் தெரியுது, பயங்கரமாக நைட் டைமில் அழறா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா அட்ரஸ் வாங்கிட்டு போகிறான். அப்போது வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்க்கவே விடலை. அதனால் இவன் சொல்கிறான் அந்த பாட்டிக்கு கால் பண்ணி, உங்கள் பொண்ணு பார்க்கவே விடலை அப்படின்னு சொல்கிறான். பேசிகிட்டே இருக்க சொல்ல அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கல் அவர் தலைமலை விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அங்கே இருக்கிறவங்க ஸ்டேஷன் கால் பண்ணி அப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி இங்கேருந்த ஹை விட்னஸ்லாம் யார் போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் பியாங்கவும் நின்றுட்டு இருக்கான். கில்லியும் கை பிடிச்சி இழுத்துட்டு நீ ஏன் இங்கே வந்த, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ இறந்தது கூட அந்த பொண்ணோட அப்பா தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த குழந்தைய ஷாமான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பியாங்கோட ஃப்ரெண்டும் அந்த குழந்தைகிட்ட கேட்குறான், என்ன தெரியுது உனக்கு, உன் கண்ணுக்கு என்ன தான் தெரியுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு லேடி தலையை விரிச்சிட்டு ஹைட்டாக இருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸு போட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு பயமாயிடுச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அது நார்மல் ஆயிடுச்சு, அது மறைஞ்சு போச்சு. அப்புறம் நிறைய பேய்ங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு பேசுவாங்க, அதுக்கப்புறம் கதவு கிட்ட பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறா. நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சாகடிச்சிட்டு அப்புறம் பார்க் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. பியாங்க்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. இதை ஃபாதர் மேத்யூ கிட்ட சொல்கிறான். எல்லாமே இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே குழந்தைய பார்க்குறதுக்கு ஃபாதர் மேத்யூவும் பியாங்கும் வராங்க. ஃபாதர் மேத்யூ, நீ ஃபஸ்ட்டு என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஆப்போசிட்டில் நின்றுட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு கையில் கத்தி வச்சுட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, வேறு யார் கண்ணுக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறா.
அப்புறம் டேஸ் ஆக ஆக நிறைய கொடூரமான பேய்ங்கள்லாம் தொடர்ந்து வந்துச்சு. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, அப்புறம் என்னோடய அப்பா பின்னாடி ஒரு பேயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பாவை என்னால் பார்க்கவே முடியல. எங்கள் அப்பா பின்னாடி பேய் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. அது சொன்னதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வருது. அது இல்லாமல் நானும் எங்கள் அப்பாவும் போக சொல்ல ரெட் ஜாக்கெட் போட்ட ஒரு லேடியை எங்கள் அப்பாவே முறைச்சிட்டு இருந்தா. அதை சொன்ன உடனே தான் 2 பேருக்கும் இன்னும் பயங்கரமாக சண்டை ஆரம்பிச்சுது. அவங்க அம்மா அந்த டைம் கரெக்டாக வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அதனால் பயங்கரமாக வந்து கத்துறாங்க. எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அங்கே ஏதோ ஒரு சாத்தா நின்றுட்டு இருக்க மாதிரி இந்த குழந்தைக்கு தெரியுது. இவ பயந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறா. அதை ஃபாதர் மேத்யூ பார்த்துட்டாரு. என்ன தெரியுது உனக்கு, ஏதாச்சும் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது திடீர்னு அந்த பொண்ணு பயங்கரமாக கத்துறா. அப்போ தான் தெரியுது குழந்தைக்கு அது பொசஸ் ஆகிடுச்சின்னு. அவர் கையில் வச்சிருந்த சிலுவையை வச்சு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ கூட அவள் கத்துறத நிறுத்தவே இல்லை. ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது ஃபாதரும் விடாமல் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அப்புறம் சைலண்ட்டாக ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்குமே பொலிட்டிக்கல் லேடியே தெரியாதுன்னு சொல்கிறாங்க கேட்டால். ஏன்னா பொலிட்டிக்கல் லேடி யார் யார் கூட லிங்கில் இருக்காங்களோ, அது இல்லாமல் ஷேர் ஹேண்ட்ஸ் சம்மந்தமானவங்கள தான் மட்டும்தான் அது ப்ரொசஸ் ஆகுது. அதனால் இவங்க கேட்டாங்க, இந்த லேடியை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு ஷேரன்ஸ் பற்றி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதை நடந்தது எல்லாமே கில்லியோங்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சரி, ரெட் ஜாக்கெட் பொண்ணு ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுன்னா இன்ஃபர்மேஷன் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபாதர் மேத்யூவால் அந்த எக்ஸாஸ்டம் பண்ண முடியாது. ஏன்னா அவரை தான் அதிலேருந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்கள்ல. அதனால் சீனியர் கூப்பிட்டு வந்து அந்த சின்ன குழந்தைக்கு பேயோட்ட முயற்சி செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா கையில் இருந்த சிலுவையை வச்சு கையில் ப்ரே பண்ணுறாரு. டக்குன்னு வெளியே வந்து, இங்கே பாருங்கள், அந்த குழந்தை மேலே எதுவுமே ப்ரொசஸ் ஆகலை, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவர் பயங்கரமாகவே ஃபாதர் மேத்யூவை கத்துறாரு. இல்லை, அது மேலே தான் ப்ரொசஸ் ஆகிருக்கு, நீங்கள் ஏன் என்ன நம்பவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. பியாங்கும் அங்கே தான் காரில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் இதை கேட்டுட்டு, இல்லை இதை வந்து நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எவ்வளோ அவன் எடுத்து சொல்கிறான். பட் அந்த சீனியர் ஃபாதர் கேட்காம அங்கேருந்து போயிடுறாரு. அதை கேட்டவுடனே பியாங்குக்கும் வந்து, ஆமாம் உங்கள் சர்ச்லேருந்து ரூல்ஸ் எல்லாம் பேசுவீங்க, இப்போது அதனால் ஒரு சின்ன குழந்தை சாக போகுது, இப்போ போதுமா உனக்கு, நல்லா இருக்கான்னு கேட்குறான். இல்லை, நான் அப்படிலாம் சாக விட மாட்டேன், நானே வந்து எக்ஸாஸ்டம் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவர் ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா கில்லியோங். அப்போது ஒரே பிளேஸில் ஒரு 100 ஃபோட்டோ 50 ஃபோட்டோக்கு மேலே ஒரே இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்காரு. அந்த இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணுறா. அப்போது அந்த பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த ஏரியாவில் இருக்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு இறந்துருக்காளா அப்படின்ட்டு கேட்குறா. அந்த பொண்ணு ஒரு தப்பான இன்வெஸ்டிகேஷனால் சாகடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எனக்கு உடனே அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு கில்லியோங் கேட்குறா. அனுப்பிச்சிட்டாரு. பார்த்தா சேம் அதே ரெட் ஜாக்கெட் போட்ட பொண்ணு தான் இருப்பாங்க. இதை பியாங்குக்கிட்ட சொல்லிவிட்டு மீட் பண்ணுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதை போயிட்டு செக் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அந்த இறந்து போனார்ல அவர் வந்து போயிட்டு இருக்காரு. ஏதாச்சும் பக்கத்து வீட்டில் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்ட்டு அந்த வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அப்போது அந்த குழந்தை ஹெல்ப் கேட்டு வந்துச்சு, கதவு தட்டுச்சு. அப்போ போய் பார்த்தா பேய் என்ன கொல்ல வருதுன்ட்டு சொல்கிறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை, அவங்க அப்பா தான் நின்றுட்டு இருந்தார். அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு ப்ரொசஸ் ஆனது அவங்களுடைய அப்பாவுக்கு தான். ஏன் அந்த மாதிரி ஆகுச்சுன்னா, அவர் ரொம்ப கில்டியாகவே ஃபீல் பண்ணியிருக்காரு. எதனாலனா, அந்த லேடியை வந்து நம்ம தப்பான இன்வெஸ்டிகேஷனில் சாகடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப கில்டியாகவே இருந்திருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு அவர் தான் ப்ரொசஸ் பண்ண வச்சுருக்கு. ப்ரொசஸ் ஆகிட்டதுனால அவங்க அப்பாவை ஃபுல்லாக மறைச்சி அந்த பேய் மட்டும் உருவமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த குழந்தை பார்த்து பேயின்னு சொல்லியிருக்கு. அன்றைக்கி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க அப்பா பின்னாடி பேய் இருக்கிறதா நினச்சிட்டு அது அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கு. இது எல்லாமே அந்த பார்ட் 2ஓட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ
கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க சொல்ல. அப்போது குழந்தையும் வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் நிறைய சாத்தானுங்க இவளை பொசஸ் பண்ணுறதுக்கு பார்க் அனுப்பி வச்சிருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது, அந்த குழந்தை உயிரோடு இருக்காளா இல்லை அந்த பார்க் சாகடிச்சுதா, இவங்க அந்த டைமுக்கு பார்க் பிடிச்சிடுறாங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க ஐக்கான் பில்லை கிளிக்